அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான நிகழ்வை திருவண்ணாமலை உயர் திரு பாபுசாது ஐயா அவர்களின் தலைமையின் கீழ் தொடர்ந்து வெவ்வேறு மாநிலங்களில் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அடியேனுக்கும் வள்ளற் பெருமானை பற்றியும் அவரின் அருமையான அருட்பாவை பற்றியும் பேசுவதற்கு தொடர்ந்து வாய்ப்பு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா அவர்களுக்கும் அந்த நிர்வாகத்தில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எனது நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்ச்சியை நடத்துறதுக்கே நாம் ஒரு படாத பாடு என்று சொல்லக்கூடாது, பெருமுயற்சி எடுக்க வேண்டும். நமது உறவினர்களை, சுற்றம் சூழ நண்பர்களை மட்டுமே அழைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு கூட நாம் பெருமுயற்சி எடுத்தால்தான் அந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்த இயலும். இங்கே இவர்கள் முகம் தெரியாத அன்பர்களை வெவ்வேறு ஊர்களிற்கு சென்று அவர்களை திரட்டி அவர்களுக்கெல்லாம் அருட்பாவினையும் ஒரு நல்ல கருத்துகளையும் எடுத்து ஒரு விழாவினை நடத்துவது என்றால் அதற்கு எவ்வளவு பெரிய முயற்சி தேவைப்படும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட அந்த நல்ல உள்ளங்களை ஒரு கரகோஷம் எழுப்பி நாம் பாராட்டுவோம். ஒரு பணக்காரன் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறான். அங்கே ஒரு ஏழை அவன் வீட்டு வாசலில் இருக்கிற குப்பை தொட்டியில் ஆகாரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றான். உடனே அந்த பணக்காரன், ஓ இறைவா உனக்கு கோடி நன்றி, நான் ஏழையாக பிறக்கவில்லை அப்படின்னு இறைவனுக்கு நன்றி சொல்கிறான். அந்த ஏழை அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே ஒரு பைத்தியக்காரன் நிர்வாணமாக அந்த சாலையில் போகிற வரவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கான். உடனே அந்த ஏழை, இறைவா உனக்கு கோடி நன்றி, நான் அப்படி ஒரு பைத்தியமாக பிறக்கவில்லை. அந்த பைத்தியக்காரனுக்கு உணர்வு இருக்கின்றது. அவன் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். எதிர்க்க ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அவன் அப்படியே நிற்கிறான். அந்த பைத்தியக்காரன் நிர்வாணமாக இருந்து கொண்டிருக்கக்கூட அந்த பைத்தியக்காரன் அப்படியே நின்றுவிட்டு, இறைவா உனக்கு கோடி நன்றி, நான் நோயாளியாக இருக்கவில்லை.
அந்த நோயாளி, ஆம்புலன்ஸில் போய்கிட்டு இருக்கிற நோயாளி எதிர்க்க ஒரு சவத்தை ஏற்றிக்கொள்கிற அந்த வண்டி ஒன்று வருகின்றது. ஆமாம், அதை பார்த்த உடனே, இறைவா உனக்கு கோடி நன்றி, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றேன். இப்படி அத்தனை பேரும் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றார்கள். யார் அங்கே நன்றி சொல்லவில்லை? அந்த இறந்த உயிர் மட்டும்தான் இறைவனுக்கு நன்றி சொல்லவில்லை. அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொருத்தரும் காலையில் எழுந்த உடனே, ஆஹா நான் இன்னும் உயிரோடு இருக்கின்றேன், இறைவா உனக்கு நன்றி என்று நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோமா? இல்லை ராத்திரி தூங்க போகும்போது, ஆஹா இறைவா இன்றைய நாள் நன்றாக இருந்தது, இன்னும் நான் உயிரோடு தான் இருக்கின்றேன் என்று நாம் அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றோமா? இல்லை. இதையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக மகிழ்ச்சியாக கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இறைவனுக்கு நாம் நன்றியை செலுத்த வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, உயர்ந்த பிறவாகிய மனித பிறப்பை பிறந்திருக்கின்ற நாம் அந்த பிறவிக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். வள்ளல் பெருமான் இந்த நிலையை, அவர் அடைந்த நிலையை குறித்து இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றார். அந்த நிலையை தான் எப்படி அடைந்தோம் என்பதை நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் என்று. ஏன்னா இப்போ நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிள்ளைக்கு ஏதாவது சொல்லிக் கொடுப்போம். நம்ம பிள்ளை அதை சொன்னார், அந்த குழந்தை, நம்மளோட குழந்தை, அதாவது தம்மழலை சொல் கேளாதவர், அந்த தம்மழலை மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த அடைமொழி தான் அங்கே சிறப்புக்குரியது. நம்ம வீட்டு குழந்தை கத்துச்சுன்னா ஐயோ என்ன ஆச்சுன்னு துடிப்போம். அடுத்த வீட்டு குழந்தை கத்துச்சுன்னா ஏன் சும்மா கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு எரிச்சல் போடுவோம். இதுதான் நம்மளுடைய இயல்பு. அந்த மாதிரி தான் மட்டும் நல்லா இருந்தால் போராது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வழி வழியாக வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு எல்லாரும் அப்படித்தான் நினைத்தார்கள். வள்ளல் பெருமான் சற்று உயர்ந்த நிலையில் மக்கள் மட்டும் நன்றாக இருந்தால் போராது, அனைத்து உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும், அது இந்த மக்கள் கையில் இருக்கின்றது என்பதை புரிய வைப்பதற்காக இங்கே வருவிக்க உற்றவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அந்த மூன்று நேயம், நேயம் என்றால் பற்றுதல், நேயம் என்றால் பற்று. அவர் தலைப்பை எடுத்து சொன்னார். என்ன பற்று? வள்ளல் பெருமான் எதன் மீது பற்று கொண்டிருந்தார்? நாம் எதன் மீது பற்று கொண்டிருக்கின்றோம்? நம்ம பற்றுவதெல்லாம் என்ன? முதல்ல என்ன பற்று நம்ம எல்லாருக்கும் இருக்கு? நான் மட்டும் பேசினா போர் அடிக்கும், தூக்கம் வந்துடும். கொஞ்சம் நீங்களும் பேசுங்க. என்ன பற்று எல்லாருக்கும் இருக்கின்றது? என்ன ஐயா? பொண்டாட்டி புள்ள பந்தம். நமக்கு எல்லாம் இருக்கின்றது பந்தப்பற்று. அடுத்தது நிலம், நம்ம இருக்கிறதுக்கு என்ன இடம் வேணும் அப்படின்னு களத்திரப்பற்று. களம் என்றால் இடம், களத்திரப்பற்று. நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? அதுக்கப்புறமா நான் மட்டும் நல்லா இருக்கணும், ஜீவப்பற்று. இந்த மூன்று பற்றுதல் நம்மிடம் இருக்கின்றது. அனைத்து மக்களிடம் இருக்கக்கூடியது இந்த மூன்று பற்றுகள். தேகப்பற்று, ஜீவப்பற்று, தேகப்பற்று, பந்தப்பற்று, களத்திரப்பற்று, ஜீவப்பற்று. இது மூணு வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்க முடியும்? இது மூணு வச்சுக்கிட்டு இருந்தா அடுத்தவனை திரும்பியே பார்க்க மாட்டோம், அடுத்தவனை திரும்பி பார்க்க மாட்டோம். ஏன்னா பந்தம்னு சொன்னா யாரு? இப்போ இங்க இருக்கிறவங்களாம் எனக்கு பந்தமா அப்படின்னா இல்லைன்னு உடனே சொல்லிடுவோம், இல்லைன்னு உடனே சொல்லிடுவோம். உனக்கு என்னாச்சு? இது செல்ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு ரொம்ப பெரிய பணக்காரன் அவன் வந்து வெளியூருக்கு போயிட்டு வரான், திரும்பி வந்து பார்க்குறான், அவன் வீடு பற்றிக்கிட்டு எரியுது. ஐயோ என் வீடு பற்றிக்கிட்டு எரியுதேன்னு அப்படி புலம்புறான். அவனோட பையன் வரான், அப்பா சத்தம் போடாதப்பா, கத்தாதப்பா, அந்த வீடை விற்க சொல்லி நீ சொல்லியிருந்தல்ல, நான் நேற்று தான் ஒருத்தனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறேன்ப்பா, அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன்ப்பா ஒருத்தங்கிட்ட. உடனே அப்படி கத்திக்கிட்டு இருந்த, அப்பாடா அப்பா அது நம்ம வீடு இல்லையா, அட்வான்ஸ் வாங்கிட்டியா? உடனே அந்த அழுகையும் கூச்சரலும் கூக்குரலும் அந்த அந்த தவிப்பும் அவரிடமிருந்து பறந்து விட்டது. அப்பாடா வீடானால் எரிந்து கொண்டு தான் இருக்கின்றது. இன்னொருத்த வரான், வந்து
அப்பா என்னப்பா வீடு பத்திக்கிட்டே எரியுது, நீ பாட்டுக்கு இப்படி இருக்கிறியே, சிரிச்சுக்கிட்டு இருக்கியே. அதுக்கு அவர் சொன்னாராம், இல்லைடா இவன் வந்து பையன் அட்வான்ஸ் வாங்கிட்டானா அப்படின்னு சொன்னான். ஐயோ இல்லைப்பா, அது நல்ல விலைக்கு போகும்னு அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டேன் பாங்கிறான் என்ன ஒரு பையன். உடனே மறுபடியும் குயோமியோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். ஐயோ வீடு பத்தி எரியுதே பத்தி எரியுதே பத்தி எரியுதே, நான் என்ன செய்வேன். இங்கே வீடு என்னமோ பத்தி கொண்டு எரிந்து கொண்டு தான் இருந்தது. தன்னுடையது என்று இருக்கும் பொழுது இருந்த துடிப்பு அது மற்றொருடையது என்று நினைத்த கணத்தில், நினைத்த மாத்திரத்தில் அந்த துடிப்பு அடங்கி விடுகின்றது. இதுதான் நம்முடைய நிலை. இது தவறு ஒன்றும் இல்லை. நம்முடைய மனித நிலை, நமது மனது அப்படித்தான் நம்மை பழக்கி வைத்திருக்கின்றோம். நாம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடையது. இப்போ என் பையன் வந்து ஃபோன் கேட்டான்னா நல்ல ஃபோனை நான் வாங்கி தருவேன். என் வேலைக்காரனோட பையன் ஃபோன் கேட்டான்னா என்ன கொள்வேன், பேசிக் ஃபோன் என்ன இருக்குதோ 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து விட்டுருவேன். என் பையனுக்கு டச் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் எது வசந்ததோ, எது லேட்டஸ்ட்டோ அதை தான் வாங்கி கொடுப்பேன். இல்லைங்களா? வாஸ்தவம் தானே? எல்லாரையும் சமமாக பார்க்கணும் அப்படின்னு இப்போ மனு நீதியை சொல்கிறாங்க. அந்த கதை எடுத்து சொன்னாங்க. அது ஏன் நம்மால் முடியவில்லை என்றால் இந்த பற்றுக்கள் தான் அதற்கு காரணம். அப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு எல்லா பற்றையும் விடணுமா? முடியுமா? எல்லா பற்றையும் விடணுமா? முடியுமா? நான் இதை சொன்னேன்னா முதல் கேள்வி என்ன இருக்கும்? நீ விட்டியா? இப்போ நான் உங்களை எல்லா பற்றையும் விட்டேனான்னு கையை நீட்டினா 3 பற்று என்னை காமிச்சின்னே இருக்கும். இந்த 3 விரலும் டேய் நீ 3 பற்று வச்சிருக்கியே, நீ விட்டியாடான்னு என்னை காமிச்சிட்டு இருக்கும். அதை விட்டால் எப்படி விட முடியும்? ஏன்னா நம்ம அத்தனை பேருக்கு இப்போ பூமியில் நம்ம கால் தரையில் பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிடிமானம் தேவை. வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு ஒரு பிடிமானம் தேவை. அதுதான் இந்த பற்றுகள் அப்படின்னு நம்மளை காலங்காலமாக வளர்த்துக்கிட்டே வந்துட்டாங்க. அதுக்கு தான் இந்த பற்றுகள். சரி, இதெல்லாம் விட சொல்றியே, அப்போ எனக்கு என்ன பிடிமானம் இந்த வாழ்க்கையில்? நான் வாழ்வதற்கு நான் எதை பிடித்துக்கொண்டு, எதை பற்றி கொண்டு நான் வாழ்வது? முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரு சொன்னாங்க இல்லையா? நான் சின்ன பிள்ளையில எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுக்கும்போது நான் ஏந்து கேட்டேன். நான் ரொம்ப அதிக பிரசங்கி. நான் ஏஞ்சி கேட்டேன், ஏன் சார் அந்த ஆளுக்கு அறிவே கிடையாதா? ஒரு 2 வேலைக்காரங்களை விட்டா ஒரு பந்தல் போட்டு போகிறாங்க, அதுக்காக அவ்வளோ பெரிய தேரியாக விட்டுட்டு போவான் அப்படின்னு நான் கேட்டேன். பலார்னு ஒரு அறை வந்துச்சு எனக்கு. எங்கள் வாத்தியார் ராமர்னு பேர், அவருக்கு ஒரு அறை தான் விட்டார் என்ன. அதிக பிரசங்கி, நீ கிளாஸ்லேயே இருக்காது, வெளியே போ. நான் அப்புறம் வெளியே போயிட்டேன். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்தார். என்னடா நம்மளை இப்படி அடிச்சுட்டு இப்போ திருப்பி உள்ளே கூப்பிட்றாரு என்ன. அப்புறம் அந்த வகுப்பெல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறமா பசங்கள்லாம் சொன்னாங்க, டேய் நீ கேட்டது ரொம்ப கரெக்டுன்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரா உடனே அப்படின்னாங்க. அந்த அன்னைக்கு வகுப்பு எல்லாம் முடிஞ்ச உடனே மாலையில் என்னை கூப்பிட்டார், நீ சாயங்காலம் என் ரூமுக்கு வாடினார். அவங்க அப்போல்லாம் வந்து ஆசிரியர் ரூமுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப பயம். அவங்க உள்ளே கூப்பிட்றாங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படியே நடுங்கிக்கிட்டு போயிட்டு அந்த மூலையில் அந்த கதவு ஓரமாக நின்றுக்கிட்டு எட்டி பார்த்தேன். உள்ளே உட்காந்துட்டு இருந்தார். அவர் ஒரு மாதிரி வீரவாசமாகவே இருக்கக்கூடிய ஒரு வாத்தியார். அவர் உள்ளவா அப்படின்னார். உள்ளே போனேன். ஏதாவது கேட்குறதா இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக கேளு. நான் பாடம் நடத்தி முடித்தேனா, அதுக்குள்ளே ஏன் அவசரமாக கேட்ட நீ? இப்போ அதனால் ஒரு உண்மையை உன்னால் தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னார். அப்போது நான் சொன்னேன், ஐயா நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது தெரிஞ்சிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் நான் கேட்ட கேள்வி இல்லை, என்னை நீங்கள் வகுப்பு விட்டு வெளியே அமிச்சதுனால தான் நான் தெரிஞ்சிக்க முடியல என்ன. சிரிச்சுட்டார். அப்புறம் இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா, அவன் எதுக்கு அந்த தேரை வந்து உடனே கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கிட்டியான்னார். தெரிஞ்சுக்கிட்டேன் சார், எனக்கு முதல்ல எனக்கு தெரியும் சார் அப்படின்னு. எதுக்கு கொடுத்தான் சொல்லு அப்படின்னார். எதுக்கு அவன் அந்த தேரை கொடுத்தான் சொல்லுங்க. அந்த கொடி படர இயலாமல் தவித்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு தவிப்பை பார்த்த மாத்திரத்தில் அதை வந்து கொஞ்சம் டிலே பண்ணி அதுக்கு உதவி பண்ணா அதுக்கு பேர் வந்து உதவி கிடையாதான். பார்த்த மாத்திரத்தில் ஐயா வந்து ரொம்ப அழகாக வள்ளல் பெருமானதை எடுத்து சொல்லுவார். ஒரு உயிர் தவிக்குது அப்படின்னு சொன்னா அதை கண்ட போதாயினும் கேட்ட போதாயினும் அறிந்த போதாயினும் எவ்வித தந்திரத்தாலாவது அந்த இடரை துன்பத்தை நீக்க வேண்டும். இதுதான் ஜீவகாருண்யம்னு வள்ளல் பெருமான் எடுத்து சொல்றார். அந்த மாதிரி அது வந்து அவனுக்கு தெரியும். அதை ஒரு பந்தல் போட்டு ஏற்றி விடலாம்ன்ற எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த அரசனின் துடிப்பு
ஒரு உயிர் தவிப்பதை பார்த்த மாத்திரத்தில் அந்த தவிப்பை நீக்க வேண்டும் என்பதற்காக உடனே அந்த தேரை எடுத்து கொடுத்தான். அதுதான் உண்மையான வள்ளலின் உண்மையான காருண்யத்தின் கடமை அப்படின்னு எடுத்து சொன்னாரு. ஸோ இதுதான் அந்த கதையின் உண்மையான கதை. அதோட உள் நோக்கம் என்ன அப்படின்னா, பார்த்த மாத்திரத்தில் அதை நீக்கணும். அதுதான் இங்கே வள்ளல் பெருமான் அந்த நேயம்னு சொல்றாரு இல்லையா. எது இந்த பற்றையெல்லாம் விட்டு விட வேண்டும். அப்பொழுது எதை நாம் பற்ற வேண்டும் என்று பார்த்தோமே, ஆனால் பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருளம்பல பற்றே பற்றுமினோ எற்றும் இரவீரே. எங்க கொண்டு போறார் பாருங்க. இந்த பற்றெல்லாம் பற்றிக்கிட்டு இருந்தா இறந்து போவது உறுதி. அப்ப அருளம்பல பற்றை பற்றுமினோ. மார்க்கண்டேயனை பத்தி தெரியாதவங்களே இருக்க மாட்டோம். மார்க்கண்டேயனை பத்தி எந்த ஜாதியல்ல எந்த பிரிவினராக இருந்தாலும் மார்க்கண்டேயன் மாண்பு பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவன் ஏன் இன்னும் சாகல? அவனுக்கு இன்னும் வயசே ஆகலையா. மார்க்கண்டேயனுக்கு எவ்வளவு வயசு? இன்னும் 16 வயசு. ஏங்க அவனுக்கு மட்டும் காலண்டரே கிழிக்கிறது இல்லையா? கிழிச்சிட்டு தானே இருக்கிறோம். அப்போ சொல்லலாம்ல 200 வயசு 300 வயசு 500 வயசுன்னு. ஆனால் அவன் யாரை பிடிச்சிட்டு இருக்கிறான்? அந்த சிவபெருமான் பரம்பொருளின் பாதத்தை பிடித்து கொண்டு விட்டான். அதை தான் வள்ளல் பெருமான் சொல்றாரு. பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருளம்பல பற்றே பற்றுமினோ எற்றும் இரவீரை. என்னைக்கு செத்து போக மாட்டீங்கயா. மார்க்கண்டேயன் மாண்பு இவ்வளவுதான். ஆண்டவனின் பாதத்தை நீ பிடித்தாய் என்றால் மரணம். மரணம். அங்கே யமன் தர்மத்தை மீறி விடுவான். எப்படி மீறுவான்? மீறுவதே அங்கு தர்மம். தர்மத்தை மீறுவதே அங்கு தர்மம் எனப்படுகின்றது. ஏனென்றால் இறைவனின் பாதத்தை யார் பற்றி இருக்கின்றார்களோ அவர்களை யமனும் பற்றக்கூடாது என்பதுதான் அங்கே வகுத்த ஒரு தர்மம். அதனால்தான் பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருளம்பல பற்றே பற்றுமினோ எற்றும் இரவீரே. இதுதான் வள்ளல் பெருமானின் வாக்கு. நீ இந்த பற்றெல்லாம் விட்டுட்டு அந்த பற்றை பற்றினால் நமக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 3 இடங்களுக்கு செல்ல வேண்டும். ஒன்று மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல். இன்னொன்று ஜெயில், சிறைச்சாலை. இன்னொன்று சொல்லுங்க, யாருக்காவது தெரிஞ்சிருக்கும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் பேசிட்டு இருக்க போறேன். தெரியாத விஷயம் எல்லாம் கிடையாது. சுடுகாடு. நம்ம வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த 3 இடங்களுக்கு போனால் தெரிஞ்சுக்கலாம். மருத்துவமனைக்கு போனால் என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஆரோக்கியம் தாண்டா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே போனீங்கன்னா காதில் கேள்விப்படாத நோய்களெல்லாம் அங்கே இருக்கும். அது மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, வயிற்று வலி, தலைவலி, ஜுரம், வாந்தி, பேதி இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா அவ்வளோ சொல்லுவாங்க. ஆரோக்கியம் தாண்டா வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தெரிஞ்சுக்கலாம். ஜெயிலுக்கு போனால் சுதந்திரம் தாண்டா முக்கியம் அப்படின்னு ஜெயிலுக்கு போனால் தெரிஞ்சுக்கலாம். சுடுகாட்டுக்கு போனால் உயிரோடு இருக்கிறதே எவ்வளோ பெரிய சாதனையா, உயிரோடு இருக்கிறது தாயா முக்கியம் அப்படின்னு அங்கே போனால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது எதையும் நம்ம தெரிந்து கொள்ளாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. நம்மை எல்லாம் நெறிப்படுத்துவதற்காக இங்கே வருவிக்க உற்றவர் வள்ளல் பெருமான். அந்த நெறிகளை பரப்புவதற்காக இங்கே எழுந்தருளி இருப்பவர்கள் இந்த திருவண்ணாமலை சங்க நேயர்கள். அதையெல்லாம் கேட்டு நாம் மேன்மை அடைய வேண்டும் என்று இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும் நல்ல என்ன ஞாயிற்றுக்கிழமை அந்த டிவியை போட்டிங்கன்னா நமக்கு அவ்வளோ சாய்ஸஸ் இருக்கு. ஒரு சேனல் 2 சேனல் இல்லை, எத்தனை சேனல் இருக்கு பாருங்க. பழைய டிவி வச்சிருந்தீங்கன்னா அதை முதல்ல வித்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அதில் 29 சேனல் தான் வரும். இப்போ 290 சேனலுக்கு மேலே வந்துகிட்டு இருக்கும். அவ்வளவு சேனல்கள், அவ்வளவு. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுவே ஒரு புண்ணியம். இது ஒரு பெரிய பாக்கியமாக நாம் கருதுகின்றோம். அதனால உங்கள் அனைவரின் பாதங்களையும் வணங்கி வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். 1823 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி நம்மை எல்லாம் உய்யப்படுத்துவதற்காக வருவிக்க உற்றவர் வள்ளல் பெருமான். பிறந்தவர் அனைவரும் இறந்தே தீர வேண்டும் என்ற ஒரு கொள்கை. பிறந்தவர்கள் அனைவரும் இறந்தே தீர வேண்டும் என்று ஒரு கொள்கையில் அதுதான் முடிவு என்று வாழ்ந்து கொண்டிருக்கணும். இன்னும் கூட அதுதான் முடிவுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். யாராவது மரணத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மரணத்தை ஜெயிக்கலாம் ஒத்துக்கிறீங்கன்னு கை தூக்க சொன்னா கொஞ்சம் தான் அப்படி கை வரும்.
கையை தூக்கினா கூட மரணத்தை ஜெயிக்கலாம் என்று வள்ளலார் கூறியிருக்கின்றார். அப்படிதான் எடுத்து சொல்லுவோம். நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியணும். எப்போ? நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை எப்போ வரும்? அந்த நிலையில் நாம் வாழ்ந்தோம் என்றால் அந்த நம்பிக்கை. நான் நல்லா எப்படிடா நீ பரீட்சையில் பாஸ் பண்ணிடுவியா? நல்லா எழுதணும் சொல்லுவான், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன்னு. என்ன மாதிரி ஆள் என்ன சொல்லுவான்? தெரில, ரிசல்ட் வரட்டும், தெரில, ரிசல்ட் வரட்டும். அது மாதிரி தான் இது. இங்கே வள்ளல் பெருமான் நம்மை எல்லாம் உய்விப்பதற்காக ஒரு சங்கத்தை நிறுவுகின்றார். ஒரு சங்கத்தை நிறுவுகின்றார். 1865ஆம் ஆண்டு ஒரு சங்கத்தை நிறுவி அந்த சங்கத்திற்கே ஒரு 3 கட்டளைகள் பிறப்பித்து நாம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மறைமுகமாக எடுத்து சொல்லுகின்றார். ஜாதி மதம் சமயம் முற்றும் பற்றற கைவிட்டவர்கள் யாரெல்லாம் நீங்க வரலாம் அப்படின்னு சொன்னா, ஜாதி மதம் சமயம் முற்றும் பற்றற கைவிட்டவர்கள். அதெல்லாம் வச்சுக்க கூடாது. நீ என்ன ஜாதி எடுத்து பார்த்த உடனே நீ என்ன ஜாதிங்க, நீங்க என்ன ஜாதிங்க, அப்படியா, சரிங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நவந்து போயிடுவான். அப்புறம் பார்க்கலான்ட்டு நவந்து போயிடுவான். பொண்ணு கேட்கலான்னு போயிருப்பான். பொண்ணு கேட்கலான்னு போயிருப்பான். எங்களுடைய சன்மார்க்க சங்கத்திலே ஒரு அன்பர் வந்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். போன வாரம் தொடர்பு கொண்டு இன்னொரு சன்மார்க்க அன்பர் அவர் வந்து, ஐயா ஒரு வரன் வந்திருக்குது, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம், ஆனால் அவர் எந்த பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க ஃபோன் பண்ணி. சன்மார்க்கத்தில் இது கூடவே சொல்லிட்டார், சன்மார்க்கத்தெல்லாம் கேட்கக்கூடாது, இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்களேன். நான் சொன்னேன், ஐயா எனக்கு முதல்ல அது மாதிரி தெரியவே தெரியாது, யாரையும் பார்த்த மாத்திரத்துலையோ இல்லை நான் யார்கிட்டையும் இது மாதிரி நான் பேசினதே கிடையாது, நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டதே கிடையாது, நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் கிடையாது, அதனால் அவர் எந்த பிரிவை சேர்ந்தவர்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி நான் அந்த தொடர்பை துண்டித்து, நிஜமாவே எனக்கு தெரியாது, நிஜமாவே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஏன்னா நான் பிறவிலேயே சன்மார்க்க குடும்பத்தை சேர்ந்தவன், மற்றவங்களாம் கூட அப்புறமா வந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய தந்தையார் வள்ளல் பெருமானை வணங்குவதால் அதற்கு பிறகு நான் பிறந்ததனால் வேற எந்த கடவுளையும் நான் கையெடுத்து வணங்கியது கிடையாது, எனக்கு வணங்க தெரியாது, வேறு யாரையும் நான் இதுவரை வணங்கியது கிடையாது. பிறந்தது முதல் வள்ளல் பெருமானை கடவுளாக தெய்வமாக பாவித்து வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அதனால அந்த கொள்கைகள் எங்களுக்கு ரத்தத்திலேயே ஊறி இருக்கின்றதுனால அவங்க என்ன ஜாதி, எந்த மதம், எந்த குலம், எந்த கோத்திரம் என்று கேட்கக்கூடிய அந்த பழக்கம் என்னிடத்தில் அறியாதவங்கெல்லாம் புறவினத்தார், அவங்கெல்லாம் வேணாம், அவங்கெல்லாம் சங்கத்துக்கு வேணாம், அதை தவிர்த்தவர்கள் மாத்திரம் உள்ளே வருக. அடுத்தது காமக்ரோதம் ஏற்படும் பொழுது ஞான அறிவால் தடுத்து கொள்பவர்கள். எனக்கு எப்பெல்லாம் வந்து யார் மேலேயாவது கோபம் வருதோ இல்லை எது மேலேயாவது நான் ஆசைப்படுறனோ அப்போ ஞான அறிவினால கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே அப்படிங்கிற அந்த அறிவு இருக்கணும். அப்பா இது வந்து இன்னைக்கு வந்து இது என்னுடைய வாட்சி, என்னோட பொருள் நின்று போச்சுன்னா எடுத்து கடையில் கொண்டு போய் கொடுத்துருவேன், இல்லை எங்கேயாவது போட்டுருவேன், அதை ரிப்பேர் பண்ணி இன்னொருத்த யூஸ் பண்ண போகிறான். சரிங்களா? இன்று உன்னுடையது, வரும்பொழுது எதை கொண்டு வந்தோம் அதை இழப்பதற்கு, வரும்போது எதை கொண்டு வந்தோம் அதை இழப்பதற்கு, எதை இழந்தோம் அதை எடுத்து செல்லுவதற்கு. எதையுமே கொண்டு வரல, எதையும் எடுத்து போறதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆனால் எல்லோரும் புரிந்த உண்மையா, எல்லோரும் கடைபிடிக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் முதற்கொண்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுனால நான் என்னமோ மேலே போயிட்டேன்னு நினச்சிக்காதீங்க, இல்லை, இடம் மட்டும்தான் மாறி இருக்கு, மற்றதெல்லாம் ஒன்று தான். இதை மாதிரி சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் என்று 3 கட்டளைகளை பிறப்பித்து நம்ம அங்கேயே என்ட்ரன்ஸ்ல என்ட்ரி பாயிண்ட்லயே ஃபில்டர் பண்ணிட்டார் வள்ளல் பெருமான். அதுக்கு அடுத்தது தயவுடையவர்கள் அல்லாரம், தயவுடையவர்கள் யாருக்கெல்லாம் தயவு இருக்கின்றதோ தயவுடையவர்கள் எல்லோரும் சன்மார்க்கம் சார்ந்தவர்கள், சன்மார்க்கம் சார்ந்தவர்கள். அருளுடையவர்கள் எல்லோரும் யாருக்கெல்லாம் அருள் இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் சன்மார்க்கம் அடைந்தவர்கள். இதுதான் சன்மார்க்கத்தில் உரியவர்கள், சார்ந்தவர்கள், அடைந்தவர்கள் என்று 3 பிரிவாக அங்கே சன்மார்க்கிகளை வள்ளல் பெருமான் பிரித்து நம்மை எல்லாம் உய்விப்பதற்காக உய்விப்பதற்காக வந்தார். இப்போ யாராவது வராரு அப்படின்னு சொன்னால், நமக்கு ஏதாவது சொல்கிறாருங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குதான்னு முதல்ல பார்ப்போமா இல்லையா? இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். முதல்ல நீ யோகியமா பாரு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதுதான் நம்மளுடைய இயல்பு. இப்போ வள்ளல் பெருமான் இந்த பற்றையெல்லாம் விட்டு அருள் அம்பல பற்றை, அந்த அம்பலத்தின் பற்றை பற்றுங்கள் என்று கூற வருகின்றார். அந்த சன்மார்க்க சங்கத்தை சாருங்கள் என்று கூற வருகிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? ஒரு 10 நிமிஷம் நம்ம அவரை பற்றி ஒரு சிந்தனை.
அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, முடிந்த நிலை. அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மருட்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்று அறையப்பா முரசு. வள்ளல் பெருமானின் நிலை. அருட்ஜோதி ஆனேன், அவர் ஆகிவிட்டார். அருளாட்சி பெற்றேன், ஆட்சியையும் கைக்கு வந்துவிட்டது. மருட்சார்பு, எதையெல்லாம் தேவையில்லை எதையும் நான் சார்ந்ததில்லை. மருட்சார்பு தீர்ந்தேன், மரணம் தவிர்ந்தேன். அப்பொழுது வள்ளல் பெருமான் இன்னும் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். என்றும் அன்றும் இன்றும் என்றும் என்று முக்காலத்திலும் வாழப்போகின்றவர் வள்ளல் பெருமான் மட்டும்தான். அது அவருடைய பாடல்களிலேயே நாம் சொல்லலாம். சரி, பாட்டில் சொல்லியிருக்கிறார் எனக்கு புரியலையா அப்படின்னா, உரைநடையில் அவர் திருக்காப்பிட்டுக் கொள்வதற்கு முன் சொல்றார், எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போறார். எல்லாரையும் கும்பல் சேர்க்கிறாங்க. எல்லார்கிட்டையும் சொல்றார், நான் உள்ளே 10-15 தினம் இருக்க போகின்றேன். நான் உள்ளே 10-15 தினம் இருக்க போகின்றேன். பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். அப்படி பார்க்க நேர்ந்தால் யாருக்கும் தோன்றாது, வெறும் வீடாகத்தான் இருக்க செய்வார். ஆண்டவர் என்னை காட்டிக் கொடார். அந்த வார்த்தையை படிக்கணும். தமிழ் தான் எல்லாருக்கும் புரிந்தக்கூடிய வள்ளல் பெருமானுடைய தமிழ் நடை ஒரு சில பாக்கள் மட்டும்தான் இலக்கிய இலக்கணத்தோட இருக்கும். மற்றதெல்லாம் இலக்கிய இலக்கணத்தோட பாமரர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார். இறைவர் என்னை காட்டிக்கூடார். நான் 10-15 தினம் உள்ளே இருக்க போகின்றேன். யாரும் அதை திறந்து பார்க்க வேணாம். அந்த ரூப கதவை உள்ள போய் தாப்பால் போட்டுக்கிட்டாரு. வெளியே எல்லாரையும் பூட்டிக்க சொல்லிட்டாரு. வெளியே பூட்டிக்கிட்டாங்க மக்கள். அப்போ சொல்லிட்டு போறார், நான் உள்ள இருக்க போறேன், கதவை திறக்காதீங்க. அப்படி திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள நான் இருப்பேன், ஆனால் ஆண்டவன் என்னை காட்டி கொடுக்க மாட்டார். அதான் ரொம்ப அழகாக கொடுக்கிறார். ஆண்டவன் என்னை காட்டி கொடார், பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு தான் ஐயா அங்கே போறார். ஏன்னா அப்படி அவர் மறையிறது புதிது அல்ல, அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அது புதுசு இல்லை. அப்புறமா என்ன போல ஆளுங்களுக்கெல்லாம் ஐயோ மறைஞ்சிட்டாரே அப்படின்னு புதுசு. அங்கே இருக்கிறவங்க அதுக்கு பழகி இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வேலாயுத முதலியாருடைய அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், அடிக்கடி சன்னிதானம் மறைந்து விடுவது உண்டு. அவர் எங்கு சென்றார், என்ன செய்கின்றார் என்று யாருக்கும் தெரியாதார். அடிக்கடி எங்கள் கண்ணுக்கு புலப்படாமல் மறைவதுண்டுன்னு வேலாயுத முதலியார் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். அப்படி ஒரு தடவை வள்ளல் பெருமான் மறைஞ்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ வள்ளல் பெருமான் ஒரு அறிக்கை மட்டும் வருது. அன்புள்ள நம்மவர்களுக்கு அன்புடன் அறிவிப்பது. வள்ளல் பெருமான் கிட்ட இருந்து வர அறிக்கை பாருங்க. அன்புள்ள நம்மவர்களுக்கு அன்புடன் அறிவிப்பது, ஒருவனை பற்றி அனந்தம்பேர்களுக்கு நன்மை உண்டாம் என்பதை உண்மையாக நம்பியிருங்கள். ஒவ்வொரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும். ஒருவனை பற்றி அனந்தம்பேர்களுக்கு நன்மை உண்டாம் என்பதை உண்மையாக நம்பியிருங்கள். என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம். வார்த்தையை பாருங்க, சத்தியம். என்னால் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போவது சத்தியம். நான் இன்னும் கொஞ்ச தினத்தில் திருவருள் வளத்தால் வெளிப்படுகின்றேன். இன்னும் கொஞ்ச தினத்தில் திருவருள் வளத்தால் வெளிப்படுகின்றேன். அது பரியந்தம் பொறுத்திருங்கள். நான் மிகவும் சமீபத்தில் தானே வெளிப்படுவேன். அஞ்ச வேண்டாம், சாலையை லகுவாக நடத்துங்கள். இதுதான் வள்ளல் பெருமான் நம்முடைய மக்களுக்கு இட்ட ஒரு கட்டளை, அறிக்கை. அவர் மறைஞ்சிட்டு இருக்கிறாரு, நான் சமீபத்தில் தானே வெளிப்படுவேன், அஞ்ச வேண்டாம். அதனால நாமளும் 1874 ஜனவரி 30 அன்று தைப்பூச தினத்தன்று வள்ளல் பெருமான் மறைந்திருக்கின்றார். அவர் நம் கண்ணுக்கு புலப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றார். மறைந்திருக்கிறார்னு ஒரு தப்பான அர்த்தத்தில் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் இருந்து கொண்டே இருக்கின்றார். அவர் நம் கண்களுக்கு புலப்படும்படி வெளிப்படுவது நிச்சயம். கண்டிப்பா அவர் வெளியே வருவார். அதனால அப்ப கூட அந்த பேருபதேசத்தில் சொல்லும் போது சொல்லுவார், திருக்காப்பீட்டுக் கொள்வதற்கு கார்த்திகை மாசம் திருக்காப்பீட்டுக் கொள்ளலாம் என்று எண்ணுகின்றார். அப்ப சொல்றாரு, இறைவன் கிட்ட பேசுறாராம் வள்ளல் பெருமான். அதை எடுத்து சொல்றார். நாமெல்லாம் யார்கிட்டலாம் பேசிட்டு இருக்கோம், இறைவன் கிட்ட பேசக்கூடிய அந்த ஒரு சம்பாஷணை நம்ம கிட்ட இருக்குதா? இறைவன் கிட்ட பேசுறோமா? இப்போ நன்றி சொல்லணும்னு சொன்னேன். அப்போ இறைவன் கிட்ட நம்ம பேசணும். ஐயா உனக்கு நன்றி, ஆண்டவா உனக்கு நன்றி. அந்த மாதிரி வள்ளல் பெருமான் இறைவன்கிட்ட பேசுறாராம். இறைவன் கிட்ட
ராத்திரி கூட நான் ஆண்டவரிடத்தில் ராத்திரி கூட நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் க்ஷணநேதனம் இருக்க மாட்டார்களே என்று ஆண்டவரிடத்திலே விண்ணப்பித்துக் கொண்டேன். ஐயா சொல்றார், நான் இல்லாம இந்த ஜனம் ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டாங்களே, சன நேரம் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு ஆண்டவன்கிட்ட விண்ணப்பிச்சாரா. அப்ப என்ன அர்த்தம்? இங்கே ஆண்டவன் வள்ளல் பெருமானை வருவிக்க விட்டுறது போல் வேற எங்கேயும் ஆண்டவன் வள்ளல் பெருமானை அனுப்புறாரு போல இருக்குது. அந்த சம்பாஷணையின் அர்த்தத்தை அப்படிதான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எப்பா இங்கே எல்லாம் பண்ணிட்ட, திருவருட்பெல்லாம் வெளியிட்டுட்ட, எல்லாம் தெரிஞ்சிருவாங்க, கவலைப்படாத, இன்னொரு இடம் இருக்குது அங்கே போ அப்படின்னு ஆண்டவன் சொன்ன மாதிரி. அப்போ வள்ளல் பெருமான் ஆண்டவன் கேட்குறாரு, ஐயோ நான் இல்லாமல் இந்த ஜனம்லாம் இருக்க மாட்டாங்களே, என்ன பண்ணுறது? ஆண்டவனுக்கு கன்வின்ஸ் பண்ண தெரியாது, என்னத்தையோ கன்வின்ஸ் பண்ணி வள்ளல் பெருமானை இங்கேருந்து அமுச்சு விட்டுருக்காரு போல இருக்கு. நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் ஒரு க்ஷண நேரம் கூட இருக்க மாட்டார்களே என்று நான் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டேன். அது இங்குள்ள ஜனங்களை மட்டும் குறித்ததல்ல. எப்படி சொல்றாரு பாருங்க, இங்க இருக்கிறவங்கள மட்டும் நான் சொன்னதில்லை. அப்ப வேற ஜனங்கள்லாம் இருக்காங்க, வேற எங்கெங்கயோ ஜனங்கள் இருக்காங்க. வள்ளல் பெருமான் சொல்லுவாரு, அண்டாண்டங்களுக்கு அப்பால் என் அறிவு செல்லுகின்றது அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார். அப்போ வேற எந்த ஜனங்களையோ திருத்துறதுக்காக வள்ளல் பெருமான் இப்பொழுது வேறு எங்கோ இருந்து கொண்டு இருக்கின்றார். ஆனா எங்க இருந்தாலும் சரி நம்மளை அவர் பார்த்து கொண்டிருப்பார், நம்மிடத்தே இங்கே இருந்து கொண்டிருப்பார். ஒண்ணுமே இல்லை. இந்த ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு கடவுள் வாழ்த்து வாத்தியார் என்ன சொல்லுவார், அந்த கடவுள் வாழ்த்தை படிக்க சொல்லுவார். அது அந்த புக்கில் தான் இருக்குது. அந்த புக்கில் இருக்கிற கடவுள் வாழ்த்து படிக்க சொல்லுவார். எல்லாரும் படிப்பாங்க, மனப்பாடம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போ அந்த வாழ்த்து இன்னொருத்த மனப்பாடம் பண்ணின உடனே அந்த புக்கில் இருந்து அது போயிடுச்சா? அது போல. ஆனால் அந்த புக்கில் இருக்கிற அந்த கருத்தெல்லாம் அவனுக்கு போயிடுச்சு. நம்ம அருட்பால ஒரு வரி இருக்குது, உண்ணாது உண்டவனே எனக்கு உண்மை உரைத்தருளே. நம்ம எல்லாம் நெய்வேத்தியம் வைப்போம், சாமிக்கு வைப்போமா இல்லையா? அத்தனை பேரும் சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்ணுவோம் இல்லையா, தீபாரணை பண்ணுவோம் இல்லையா? அப்புறமா அதை எடுத்து நம்ம தானே திங்கிறோம். சாமியா சாப்பிடுது? ஆனால் சாமி சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்ணாது உண்டவனே அதுதான் இந்த புத்தகத்தில் இருக்குது. அது எல்லார் மனசுலையும் பதியுது, ஆனால் அந்த புத்தகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி நாம் சுவாமிக்கு வைக்கக்கூடிய அந்த நெய்வேத்தியம் இறைவன் எடுத்து உண்டு விட்டான், ஆனால் அது அங்கேயே தான் இருக்கும். அதுதான் உண்ணாது உண்டவனே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தொடர்பு எப்படி நமக்கு கிடைக்கும்? அதுதான் அவன் மேல் வைக்கக்கூடிய அந்த பற்று, அம்பலப்பற்று. அது வச்சதுனால அதை வள்ளல் பெருமான் வைக்கிறாரு, இறைவன் மேல அந்த பற்று வைக்கிறார். அது வச்சதுனால ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன், மாளாத யாக்கை பெற்றேன். எதுக்கும் விளக்கம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்லருளால், நானே அருட்சக்தி நாடடைந்தேன், நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன். 3 வடிவம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். அந்த 3 தேகம் நம்மளுடைய குழந்தை பருவம், அது வடிவம் சொல்லிட்டே வருவோம். குழந்தை பருவம், பால பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம்னு. அது இங்கே உலகியல்ல. ஆன்மீகத்தில் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்று இந்த தேகத்தை 3 பிரிவுகளாக பிரித்திருக்கின்றார்கள். அதுதான் இங்கே சொல்றாரு, நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன், இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு. கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன், எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளி வடிவம் பெற்றேன், உயர்நிலை பெற்றேன், உலகில் பிடிநிலையை பெற்றேன், சிவானந்த பற்றே என பற்றினனே அப்படின்னு அந்த பற்று. ஸோ முதல்ல வள்ளல் பெருமான் பற்றிய பற்று அந்த சிவானந்த பற்று. மற்ற பற்றெல்லாம் பற்றே இல்லைன்னு விட்டுட்டார். இதையெல்லாம் பற்றினால் அது வெறும் உலகியல் சார்பு. அதை விடுத்து விட்டு சாருலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை. வள்ளல் பெருமானுடைய வாக்கு, சாருலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை. யார் உள்ளத்துல ஏறுவன் இருப்பான் அப்படின்னா, இந்த உலக வாதனையை, உலக விஷயங்களை யாரெல்லாம் தவிர்க்கின்றார்களோ அவர்களின் உள்ளத்தில் இறைவன் குடியிருப்பான். சாருலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே. வள்ளல் பெருமான் அந்த வாதனையை தவிர்த்து விட்டவர், உலக வாதனையை தவிர்த்து விட்டவர். நம்ம அகவல் படிச்சுட்டு இருக்கோம், டெய்லி அகவல் படிக்கிறாங்க, இன்னைக்கு கூட அகவல் படிப்பாங்க. தங்கோல் அளவது தந்தரு ஜோதி செங்கோல் செலுத்தன செப்பிய தந்தையே. செங்கோலை கொடுத்துட்டான் ஆண்டவன், நீ நடத்துறா, இது இனிமே உன் ராஜ்யம். தன் பொருள் அனைத்தையும் தன் அரசாட்சியில், அந்த வார்த்தையை பாருங்க, தன் அரசாட்சியில் இருக்கும்போது தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க முடியும். அடுத்த விட்டு அண்டை விட்டு நெய்யே
எல்லாருக்கும் தெரியும். அண்டை விட்டு நெய்யே பொண்டாட்டி கை. அடுத்தவன் பொருளை எடுத்து வச்சுட்டு தானம் பண்ணுறதுல என்ன இருக்குது? தன் பொருள் அனைத்தையும் தன் அரசாட்சியில் என் பொருளாக்கிய எந்தனி தந்தை. எல்லாம் இவனுடைய வள்ளல் பெருமானுடைய பொருளாக மாறி போச்சு. தன் வடிவனைத்தையும் என் வடிவாக்கிய. ஆண்டவனுடைய வடிவங்கள் என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்களோ அத்தனையும் வள்ளல் பெருமானை கொடுத்துட்டான். தன் வடிவனைத்தையும் தன் அரசாட்சியில் என் வடிவாக்கிய என் தனி தந்தையே. தன் சித்தனைத்தையும் தன் சமூகத்தினில் என் சித்தாக்கிய என் தனி தந்தை. ஆண்டவனுடைய சித்துகள் அனைத்தும் வள்ளல் பெருமானின் கைவரப்பெற்றன, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. தன் சித்தனைத்தையும் தன் சமூகத்தினில் என் சித்தாக்கிய என் தனி தந்தையே. தன்னுரு எண்ணுரு தன்னுரை எண்ணுரை. ஆண்டவனுடைய உரியது அதுதான் என்னுடைய உருவு. ஆண்டவனுடைய உரையது அதுதான் என்னுடைய உரை. தன்னுரு எண்ணுரு தன்னுரை எண்ணுரை என்று இயற்றிய என் தனி தந்தை. இப்படி வள்ளல் பெருமான் அவருடைய நிலையை பற்றி பல இடங்களில் நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றார். வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாள் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரணை மேல் பனி கரையினூடே திருவடி சேர்ந்தருள்க என செப்பி வருந்திடவும். அவங்கெல்லாம் அவ்வளவு பல நாட்கள் பல ஆண்டுகள் தவம் பண்ணுறாங்க. ஒரு காலில் நிற்கிறாங்க, ஊசியில் நிற்கிறாங்க, தாமரையில் நிற்கிறாங்க, என்னென்னமோ வெவ்வேறு விதமாக தவம் பண்ணுறாங்க. தவம் பண்ணியிருந்தாலும் நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து, வள்ளல் பெருமானுடைய குடிசையிலே நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியதன்றியும் என் ஊரிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து. என் வீட்டுக்குள்ளார முதல்ல வந்தாரு, அப்புறமா எனக்குள்ளார வர்றார். பெரும் ஜோதி என் அன்பில் கலந்து அறிவாக விளங்குகின்றது. அருட்பெரும் ஜோதி தெள்ளார் அமுதாகி உள் அன்னிக்கின்றது. அருட்பெரும் ஜோதி என்னின் ஆசை ஒன்றே என்னுள் ஆர்கின்றதே. அருட்பெரும் ஜோதி உன்னோட ஆசைதாயா எனக்குள்ளார இருக்கின்றது என்று வள்ளல் பெருமானுடைய ஆசை எது அப்படின்னா அருட்பெரும் ஜோதி. அதை குறித்தே தான் அவருடைய வாழ்க்கை. ஐயா இந்த சைவம் வைணவம் இதிகாசம் புராணம் இதெல்லாம் நம்பிக்கை வைக்க வேண்டாம், லட்சியம் வைக்க வேண்டாம் என்று கூறுகின்றார் இல்லையா? எதிலையும் லட்சியம் வைக்க வேண்டாம். சமயம் மதம் சைவம் வைணவம் பௌத்தம் எதா இருந்தாலும் சரி எதிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இடத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்ற லட்சியம் போய்விடும். அதில் போனீங்கன்னா சின்ன சின்ன சித்துகள் நம்மளுக்கு அப்படியே நம்மளை மயக்கும். சின்ன சின்ன சித்துகள் நம்மளை பார்த்து மயக்கும். அதில் மயங்கி ஒவ்வொரு சித்தும் கிடைக்கும். எவ்வளோ? ஒரு 8 வருஷம் 10 வருஷம் அதுக்காக நீ உழைக்கணும். ஒவ்வொரு சித்துக்கும் ஒரு 8 வருஷம் உழைக்கணும்னா எத்தனை சித்து இருக்குது? அத்தனைக்கு நமக்கு காலம் இல்லை. அது மட்டும் இல்லை, அதிலெல்லாம் தெய்வத்தின் உண்மையை வெளிப்பட சொல்லவில்லை. எல்லாத்தையும் அப்படியே மண்ணை போட்டு மறைச்சிட்டாயா, மண்ணை போட்டு மறைச்சிட்டா. அதனால அதெல்லாம் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு காலம் கிடையாது. அப்போ ஆண்டவரிடத்தில் வைக்கின்ற லட்சியம் போய்விடும். அதனால அதெல்லாம் நீ லட்சியம் வைக்காத. அப்போ ஆண்டவரட்டியே லட்சியம் வையி. வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி நின் ஆசை ஒன்றே என்னுள் ஆர்கின்றதே என்று பாடுகின்றார். ஸோ வள்ளல் பெருமானுக்கு ஏன் இந்த நிலை கிடைத்தது என்றால் அவருடைய உள்ள கிடங்கு எல்லாம் என்ன, உள்ளத்து ஆசை எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அருட்பெரும் ஜோதி, அந்த ஆன்ம லாபத்தை அடைவதுதான். அந்த ஆன்ம லாபத்தை அடைய வேண்டும். முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் சாத்தியமா? ஒருத்தர் ஆபீஸ்ல இருந்து கிளம்புறார், ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறாரு. அந்த ஆபீஸ்ல ஒரு பெரியவர் இருக்கிறார். இவர் ஐயா ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு எனக்கு கிளம்புறதுக்கு, நீங்க அந்த 5 நிமிஷத்துக்குள்ள பகவத்கீதையை பத்தி சொல்ல முடியுமா? 5 நிமிஷத்துக்குள்ள பகவத்கீதையை பத்தி சொல்ல முடியுமா? முடியாது. அவர் சொன்னாரு 5 நிமிஷம் என்னையா, நூடுல்ஸுக்கு நீங்க எடுத்துக்கிற 2 நிமிஷம் போதும் நான் சொல்றேன்னாராம். 2 நிமிஷம் போதும் நான் சொல்றேன். பகவத்கீதைனா ஒன்றும் இல்லையா? பகவத்கீதைனா ஒன்றும் இல்லை. விடு பிடி அல்லது பிடி விடு, இவ்வளோ. இதா புரியுதா? நான் அதுக்கப்புறமா 4 வரி படிக்கிற வரைக்கும் எனக்கும் புரியல. நான் அதை புரிஞ்ச மாதிரி பேசலை, நான் படிச்சுட்டு பேசுகிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. விடு பிடி அல்லது பிடி விடு, இதுதான் பகவத்கீதை அப்படின்னு சொன்னாராம். எதை விட வேண்டும்? நாம்
உலகியல் விவகாரங்களை சொன்ன இல்லையா, பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அதையெல்லாம் விடு. அருளம்பல பற்றே பற்றுமினும் அதை பிடி, இதை விடு அதை பிடி. இதுதான் பகவத்கீதை. இது சாத்தியமா? முடியாதே. கல்யாணம் பண்ணிக்கின பொண்டாட்டி இருக்கிறா, அழகான ஒரு பொண்டாட்டி இருக்கிறா, 2 அழகான பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், அவனுக்கு குழந்தை பிறக்கணும், அவன் வீடு கட்டணும், எவ்வளோ வேலை இருக்குது. இதெல்லாம் விடுற சாத்தியமா? இது சாத்தியம் இல்லை. இதையெல்லாம் விடுவதும் அவனை பிடிப்பதும் சாத்தியமில்லை. அப்ப வேற ஒரு வழி இருக்குது. என்ன? பிடி விடு. அப்ப பிடி விடு, விடு பிடி. முடியல, எனக்கு இதெல்லாம் விட முடியல, அவனை பிடிக்க முடியல. சரி, அப்படின்னா பிடி விடு, அவனை பிடி, இது எல்லாம் தன்னால் அருந்து போகும். அவனை பிடி, இது எல்லாம் தன்னால் அருந்து போகும். விடு பிடி, இல்லை வெற்றால் முடியவில்லை என்றால் பிடி விடு. எப்படிங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஒரு கட்டு, குச்சி கட்டு எடுத்துக்கோங்க, நல்லா இழுத்து கட்டி வச்சிருக்கிறாங்க இல்லையா? அதுலேருந்து ஒரு குச்சியை உருவ முடியுமா? முடியாது. அதுலேருந்து விட முடியுமா? முடியாது. நல்லா பிடிச்சிருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இன்னொரு கயிறு எடுங்க, முதல்ல கட்டிருக்கிற கட்டை விட இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டி பாருங்க. அதை கட்டின உடனே முதல்ல கட்டியிருக்கிற அந்த கட்டு தளர்ந்து போய்விடும். இவ்வளவுதான். இதுதான் பகவத்கீதை. பகவத்கீதை மொத்தத்தில் இவ்வளவு தடி புக்குங்க. என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா இதுதான் சொல்லியிருக்குது. விடு பிடி, பிடி விடு. அப்ப வள்ளல் பெருமான் இதை தான் சொன்னார். பற்றில் அனைத்தையும் பற்றற விட்டு அருளம்பல பற்றே பற்றுமினோ எற்றும் இரவேறே. மரணத்தையே ஜெயிச்சிடலாம்யா, மற்றதெல்லாம் சாதிக்கணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். மரணத்தை ஜெயிக்கிறத விட வேற பெரிய சாதனை நமக்கு வேறு என்ன இருக்கின்றது? சொல்லுங்க. நான் 80 வயசு வரைக்கும் கோடீஸ்வரனா வாழ்ந்தேன். 80வது வயசுல அவர் சொன்னாரு, உடம்புக்கு இதுவா உயிருக்கு அதுவான்னு. என்ன சொல்லுவான்? என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் பாடி எடுங்க சீக்கிரம், பாடியை எடுங்க சீக்கிரம், முடிஞ்சு போச்சு. அதனால நாம அந்த விடு பிடி அல்லது பிடி விடி என்கின்ற அந்த அருமையான தத்துவத்தை நாம் மனதில் கொண்டு, வள்ளல் பெருமானுடைய கருத்து அதுதான். ஆர்கின்ற தெள்ளமுதின் சுவை என் என்றறைவன் அந்தோ சார்கின்ற சிற்றம்பல பெரும் சீரினை சாற்றுதோறும் சேர்கின்ற நாவுடன் உள்ளமும் ஆவியும் தித்தித்தலே நேர்கின்றதால் என் அருட்பெரும் ஜோதி நிறைந்துள்ளதே. அந்த அருட்பெரும் ஜோதி தான் நம்ம அடையணுங்கிற அந்த தீராத காதல். அது மேல அருட்பெரும் ஜோதி மேல தீராத காதல். இப்ப குச்சிக்கு புடவை கட்டினா தீராத காதல், குச்சிக்கு புடவை கட்டினா கூட தீராத காதல். இப்போ வள்ளல் பெருமானுடைய காதல் அருட்பெரும் ஜோதியின் மீது தீராத காதல் கொண்டிருந்தார். எப்படி? ஆர்கின்ற தெள்ளமுதின் சுவை, ஆர்கின்ற தெள் அமுதின் சுவை, சார்கின்ற சிற்றம்பல பெரும் சீர், சேர்கின்ற இதெல்லாம் சேர்ந்ததுன்னா சேர்கின்ற நாவுடன் உள்ளமும் ஆவியும் தித்தித்தலே நேர்கின்றதால். அதெல்லாம் நம்ம கிட்ட சேர்ந்துச்சுன்னா எல்லாமே இனிக்கும் தான். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உவர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. ஆண்டவங்கிட்ட மட்டும்தாங்க அத்தனைக்கும் தித்திக்குங்க. மற்றது எல்லா விஷயத்திலையும் பொண்டாட்டி கூட நம்ம என்னெல்லாம் சொல்லுவோமோ அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல அங்கே நிற்கும், ஏதாவது ஒரு இடத்துல அங்கே ஒரு கோடு விழும். ஆனால் ஆண்டவங்கிட்ட தான் அத்தனைக்கும் தித்திக்கும். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும், உனக்கு படிக்க நேரம் இல்லையா, பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உவர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. நினைக்க நினைக்க தித்தித்தனது நினைவில் மணக்குதே, வள்ளால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே. எப்படி எவ்வளவு பாடல்கள் வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அப்படி இறைவனை பற்றிய அந்த சிந்தனை இருந்தா போதும். நமக்கு அவனை அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு காதல், தீராத வேகம் அது இருந்தால் போதும். மனமகிழ்ந்தேன் மனமாயையை நீக்கினேன் மாநிலத்தே சினமோடும் காமமும் தீர்ந்தேன் எல்லாம் அல்ல சித்தும் பெற்றேன் இனமிகும் சுத்த சன்மார்க்க பெருநெறி எய்து நின்றேன் கணமிகும் மன்றில் அருட்பெரும் ஜோதியை கண்டுகொண்டே. கணமிகும் அருட்பெரும் ஜோதியை கண்டுகொண்டேன். சபை எனது உளம் எனது
தானமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி. எங்க வெளியவா போய் தேடின்னு இருக்கணும் அருட்பெரும் ஜோதிய? வந்து உட்காருவாயா. வீட்டை கொஞ்சம் காலி பண்ணி கொடுத்தா போதும், வீட்டை கொஞ்சம் காலி பண்ணி போட்டா போதும், அவன் வந்து கொடுத்தன இருப்பான். நம்ம வீடு எங்கேயாவது போகிறோம் கொடுத்தன போகிறோன்னா ஒருத்தன் கொடுத்தன இருக்கும்போதே நம்ம போய் உட்காருவோமா என்ன? முதல்ல அவன் எப்போ காலி பண்ணுவான்னா கேட்போம். சரி, அவன் காலி பண்ணிட்டான், வீட்டை சுத்தம் பண்ணியாச்சான்னு கேட்போமா இல்லையா? சுத்தமாக இருக்கிற வீட்டுக்கு தானே நம்ம கொடுத்தனம் போவோம். அப்போ ஆண்டவன் நம்மளுடைய உள்ளத்தில் வந்து குடியிருக்கணும்னா அவன் எதிர்பார்க்க மாட்டானா? நாமளே எதிர்பார்க்கிறோமே ஒரு வீடு சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் போய் குடியேறுவோம் நாம் எதிர்பார்க்கிறோமே. அந்த ஆண்டவன் குடியிருக்கக்கூடிய இந்த உள்ளம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் காலியானதாகவும், குறிப்பாக காலியானதாகவும் இருக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்க மாட்டானா? சொல்லுங்க பார்க்கலாம். சபை என துளம் என தான் அவன் தனக்கே அபயமளித்ததோர் அருட்பெரும் ஜோதி. வள்ளலாருடைய உள்ளம் காலியா இருந்துச்சுங்க, சுத்தமா இருந்துச்சுங்க. அவன் வந்து உட்கார்ந்துட்டான். நம்ம உள்ளத்துல என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டாந்து வச்சாரு, பக்கத்துல பெரிய கல், சின்ன கல், மண், தண்ணி. அந்த குரு சொல்றாரு, பெரிய கல்லெல்லாம் எடுத்து போட்டாரு, பாத்திரம் ரொம்பிடுச்சு. அப்பா பாத்திரம் ரொம்பிடுச்சா? என்ன சொல்லுவோம்? ரொம்பிடுச்சையா. சின்ன கல்லெல்லாம் எடுத்து போட்டாரு, இண்டு எல்லாம் சின்ன கல் போச்சு. பாத்திரம் ரொம்பிடுச்சா? சிஷியர்கள் ஆமாம் இப்போதான் ரொம்பிச்சு. மண் அள்ளி கொட்டினார், அதில் அந்த மணல் அள்ளி கொட்டினார், மணல் இன்னும் நல்லா உள்ள வாங்கிச்சு. பாத்திரம் ரொம்பிச்சா? ஆமாம் குரு இப்போதான் குரு நிஜமாவே நொம்பிருச்சு பாத்திரம். தண்ணி எடுத்து ஊத்துனாரு, அவ்வளோ தண்ணியை உள்ள வாங்குச்சு. பாத்திரம் ரொம்பிச்சா? ஆமாம் குரு இப்போதான் குரு பாத்திரம் நிஜமாவே ரொம்பிச்சு. அப்போ எப்போதான் அந்த பாத்திரம் ரொம்பிச்சு? அந்த தண்ணியை ஊற்றணுன்னா பாத்திரம் ரொம்பிச்சு. முதல்ல தண்ணி ஊற்றிருந்தோன்னா என்ன ஆயிருக்கும்? அதுக்கப்புறமா எதையாவது போட்டிருக்க முடியுமா? போட்டிருந்தா தண்ணி வெளியே வரும். அப்ப நம்மெல்லாம் எதை முதல்ல உள்ள வச்சிட்டு இருக்கிறோம்? உள்ளத்துல இந்த பெரிய கல் எது தெரியுங்களா? பெரிய கல் என்னது? இந்த ஆன்மீகம். எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல? இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் அந்த நோட்டீஸ் பார்த்துருப்பாங்க? எத்தனை பேர் அந்த கட் அவுட் பார்த்துருப்பாங்க? எத்தனை பேர் போஸ்டர் பார்த்துருப்பாங்க? எத்தனை பேர் இவங்க அழைச்சிருப்பாங்க? ஆனால் இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? இந்த பெரிய கல், பெரிய கல்லெல்லாம் இங்கே வந்திருக்கு. பெரிய கல்லெல்லாம் இங்கே வந்திருக்குது. இந்த ஆன்மீக விஷயங்கள் அதை முதல்ல உள்ள போடணுங்க. அதை முதல்ல உள்ள போடணும். பெரிய கல் அதெல்லாம் முதல்ல உள்ள போட்டுடணும். தண்ணிங்கிற அந்த சின்ன கல்லெல்லாம் எடுத்து சின்னதை தூக்கி உள்ள போட்டோன்னு வச்சுக்கோங்க, லிக்விடு, அதை தூக்கி உள்ள போட்டோம்னா ஆன்மீகன்ற பெரிய கல்ல உள்ள போறதுக்கு வழியே இருக்காது. அதெல்லாம் நம்ம உள்ளத்தை நிரப்பி கொண்டிருக்கின்றது. அதை முதல்ல காலி பண்ணியா ஆண்டவன் வந்து கொடுத்தவன் இருப்பான். அதை முதல்ல காலி பண்ணணும், உள்ளத்துல காலி பண்ணணும். என்ன உள்ளத்துல இருக்குது? 7 குணங்கள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். வடலூர் போயிருப்பீங்க, இல்ல ஜோதி தரிசனத்துல டிவியில பார்த்துருப்பீங்க. 7 திரைகள். சரி, திருப்பதி போயிருப்பீங்க, அவருக்கு என்ன பேரு? நேற்று தான் கடைசி புரட்டாசி சனிக்கிழமை. அப்படியே பயங்கரமாக வீதி வீதியாக வந்து பெருமாள் ஊரில் வந்தார். 7 மலையான் என்ன அர்த்தம்? 7 மலையா? வள்ளல் பெருமான் 7 திரை வச்சாரு. 7 திரையா? ஒன்றும் இல்லை, சின்ன வயசில் வந்து அந்த அது யார், அது ஒரு கதை சொல்லுவாங்க. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு குருவியோட இதில் வந்து உயிர் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி, அது எல்லாத்துக்கும் அந்த 7 போட்டு வச்சுன்னு இருப்பாங்க. என்ன அது அப்படின்னா நம்மளுடைய 7 குணங்கள். நம்மகிட்ட ரொம்ப அருமையான குணங்கள் ஒரு 7 வச்சுட்டு இருக்கிறோம். அருமையான குணங்கள் என்னென்ன சொல்லுங்க? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு சூப்பர் குணம். கொடுக்கவே மாட்டோம் அது யாருக்கும். என்னோட சொத்து அது, அது என்னுடைய பிறவி சொத்து. அந்த 7 குணங்கள், அது 7 நீக்கணும். அந்த உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க, அந்த 7 குணங்களையும் நீக்கி அந்த உள்ளத்தை கொஞ்சம் காலி பண்ணினோம் அப்படின்னு சொன்னா இறைவன் வந்து அங்கே குடியேறுவான். இறைவன் வந்து அங்கே குடியேறுவான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இறைவன் மேல பற்று வச்சு நம்மளுடைய இந்த சத்துவ குணங்களின் மேலே பற்று வைக்கணும். இதெல்லாம் வள்ளல் பெருமான் செஞ்சிருக்கிறாரு. கண்டேன் அருட்பெரும் ஜோதியை கண்களில் கண்டு களி கொண்டேன், சிவானந்த கூத்தாடி கொண்டு இக்குவலயத்தே தொண்டே திரு அம்பலம் தனை தனக்காக்கி சுக அமுதம் உண்டேன் உயிர்தழை தோங்குகின்றேன். கண்டேன் அருட்பெரும் ஜோதியை கண்களில் கண்டு களி கொண்டேன். அந்த அருட்பெரும் ஜோதி அதுதான் அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா அதை நோக்கியே தான் இருந்துட்டு இருந்தது.
அவர் அடையிறத நோக்கி இல்லை, நாம எல்லாம் அடைவிப்பதை நோக்கி. நாம் எல்லாம் அடைவிப்பதை, நம்ம எல்லாரும் அதை அடையணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த முக்கியமான ஒரு நோக்கமாக வைத்து கொண்டிருந்தார். அருட்பெரும் ஜோதியை கண்களால் கண்டு ஆனந்த கூத்தாடுகின்றேன்னு பாடுறார். அந்த அருட்பெரும் ஜோதி எப்படிலாம் பாடுறாரு பாருங்க. உயிரே உறவே என் இன்னுயிரே என் உள்ளத்தில் உற்றி நிற்கும் உறவே, அருட்பெரும் ஜோதி மன்றோங்கு நடத்தரசே, இரவேன் என துணிவெய்திடச் செய்தனை என்னை இனி மறவேல் அடிச்சிறியேன் ஒருபோதும் மறக்கினுமே. நான் சாக மாட்டேன்ற ஒரு துணிவை எனக்கு கொடுத்தியே அருட்பெரும் ஜோதி, நான் சாக மாட்டேன்ற அந்த துணிவை எனக்கு கொடுத்தியே அருட்பெரும் ஜோதி, உன்னை நான் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒருவேளை நான் மறந்தாலும் நீ என்ன மறந்துடாத, அப்படி ஒருவேளை நான் மறந்தாலும் நீ என்ன மறந்துடாத, மறவேல் அடிச்சிறியேன் ஒருபோது மறக்கினுமே. நான் எப்பயாவது மறந்துட்டா கூட நீ என்ன மறந்துடாத. எப்படி ஒரு டீல் பண்றாரு பாருங்க ஆண்டவங்கிட்ட. உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன் பாடுறார். உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன் உன்னானை இது, நீ என்னை மறந்திடுவாயோ மறந்திடுவாயெனில் நான் என்ன செய்வேன். அவன் நம்மளை மறந்துட்டா நம்ம கதி என்னங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவன் நம்மளை மறந்துட்டா நம்ம கதி என்ன? நீ என்னை மறந்திடுவாயோ மறந்திடுவாயெனில் நான் என்ன செய்வேன், யார் குறைப்பேன், யார்கிட்டையா போய் நான் சொல்லுவேன் நீ என்னை மறந்துட்டீனா என் கதி என்னையா ஆகும். நின்னானை இது யார் குறைவேன், எங்குருவேன் யார் குறைப்பேன், எந்தாய் அன்னையினும் தயவுடையாய், அன்னையை விட தயவுடையாள். ஏன்னா அன்னை எப்படிப்பட்டவ, குழந்தை அழுவுறதுக்கு முன்னாடி அதுக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சு பால் கொடுக்குறவ தான் தாய். அது அழுவுறதுக்கு முன்னாடியே பசிக்குதுன்னு தெரிஞ்சு பால் கொடுக்குறவ தாய். இப்போ இருக்கிற தாயை பற்றி நான் பேசலை. இப்போ சீரியல் முடிஞ்சால் தான் குழந்தை பசியே தோணும், அது பாட்டு கத்திட்டு கிடக்கும். சனியை கத்தின்னு இருக்குது போகிற ஒரு அரை மணி நேரம் இருக்க முடியுதா பற்றி அதுக்கு. இப்போ இருக்கிற தாய் குழந்தை எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை, மன்னிக்கணும். அந்த மாதிரி அந்த வீட்டில் புள்ள என்ன படிக்குதுன்னு தெரியாது, வீட்டில் எத்தனை சீரியல் என்னென்ன டைம் ஓடுதுன்னு தெரியும். பிள்ளைக்கு என்னைக்கு பரீட்சை, பிள்ளையோட டைம் டேபிள் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பெற்றோரையாவது, நான் தாய்மார்கள் தாயை குறிப்பிட்டு சொல்லவில்லை, எந்த பெற்றோரையாவது என் பிள்ளைக்கு என்னென்ன தேதியில் என்னென்ன பரீட்சை அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உடனே புக் எடுத்து பார்ப்பாங்க, என்னென்ன சீரியல் எந்தெந்த நேரம்னு கேளுங்க பார்க்கலாம். அப்படியே கடகடன்னு கொட்டும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. நிஜத்தை சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி தான் மாறிக்கிட்டே வந்துருச்சு. இப்போ வாழ்க்கை அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன் உன்னானை இது. இது சொல்கிறது கூட எனக்கு தைரியம் வர்றது கிடையாது. ஆண்டவன்ட்ட போயிட்டு உன்னை மறந்துட்டா நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறதுக்கே தைரியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. உன்னானை இது, நீ என்னை மறந்திடுவாயோ மறந்திடுவாயெனில் நான் என்ன செய்வேன், எங்குருவேன் யார் குறைப்பேன், அன்னையினும் தயவுடையாய், அன்னையினும் தயவுடையாய், நீ மறந்தாய் எனினும். சரி, நீ மறந்துட்ட அப்படின்னா உன்னுடைய அருள் மறக்கக்கூடாது ஐயா, உன்னுடைய அருள் என்னை மறக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு பாடல்கள் பாருங்க. நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன். அப்ப நான் மறந்துட்டா கூட அவன் என்னை மறக்க மாட்டாயா, நான் மறந்துட்டா கூட அவன் என்னை மறக்க மாட்டாயா. நம்மளுக்கு அதுதான் ஈஸி இல்லையா, நமக்கு மறக்கிறது சகஜம்தான். நம்ம ஆண்டவனை எப்போ நினைப்போம், ஆண்டவனை எப்போ நினைப்போம், ஆண்டவனை ஒரு பெரிய இன்ஜினியர் மேலே ஒரு 4வது மாடியில் இருந்துட்டு இருக்கிறாரு, பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்குது, கீழே ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் தரையில் கிரவுண்ட் ஃப்ளோரில். அவனை கூப்பிடணும், அவர் மேலே இருந்து குரல் கொடுக்குறாரு. அவன் திரும்பியே மேலேயே பார்க்கல. சரி, இவனை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா நோட்டை கீழே போடுறார். அது அப்படியே பறந்து வந்து அவன் பக்கத்தில் விழுது. அவன் கீழே பார்க்குறான், 50 ரூபா நோட்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டான். மேலே அவர் என்னடா அவன் பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டானே, சரி 100 ரூபா நோட்டை போடலாம், 100 ரூபா நோட்டை போடுறார். அவன் பார்க்குறான், ஆஹா இன்றைக்கி நம்மளுக்கு யோகண்டா, யார் முகத்தில் மொழிச்சோன்னு 100 ரூபா நோட்டையும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டான். நிமிந்து பார்த்தானா இல்லை. மேலே இருக்கிறவருக்கு இன்ஜினியர் என்ன பண்ணுவார், அவனை எப்படியாவது டைவெர்ட் பண்ணும். ஒரு கல்லை தூக்கி அடிச்சார், கல் கீழே வந்து உடனே திரும்பி எவன்டாவன் மேலே பார்த்தான், எவன்டாவான்னு மேலே பார்த்தான். நம்மளுடைய நிலை அதுதான். ஆண்டவன் நமக்கு கொடுக்கும் போதெல்லாம் வாங்கி வாங்கி அனுபவிச்சுட்டு இருப்போம். ஆண்டவனை நிமிந்தே பார்க்க மாட்டோம். ஒரு கஷ்டம் வரட்டும், ஒரு பிரச்சனை வரட்டும், உடனே ஆண்டவா உனக்கு கண் இல்லையா, ஆண்டவா டெய்லி காலையில் நான் கோயிலுக்கு வந்தேன், ஆண்டவா உனக்கு நான் வாரம் இது விளக்கேற்றி வச்சேனே, நெய் விளக்கு ஏற்றி வச்சேனே, அகலில் எத்தணுன்னு 5 ரூபாய் விளக்கு ஏற்றி வச்சிருப்பான்.
நான் உனக்கு நெய் விளக்கு ஏற்றி வச்சிட்டேன் அப்படின்னு அந்த கஷ்டம் வரும்போது தான் நம்ம அப்படி நிமிர்ந்து பார்ப்போம். நல்லது வரும்போதெல்லாம் வாங்கி வாங்கி அனுபவிச்சு. அதுதான் நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஆனால் ஐயா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கார் பாருங்க வள்ளலார். நிலத்தே புழுத்த புழுவமலேன், புல் நிலத்திலே நிலத்தில் இழிந்த மலத்தே புழுத்த புழு அணையேனை அவ்வான் துதிக்கும் குலத்தே தலைமை கொடுத்து என் உளத்தில் குலவுகின்றாய் தலத்தே அருட்பெருஞ்சோதி அப்பா என் தயாநிதியே. நான் நிலத்தில் வருது அந்த புழு இல்லையா, நம்மளுடைய மலத்தில் வரக்கூடிய புழு இருக்கு பாருங்க, அப்படிப்பட்டவன். நாயினும் கடையேன் ஈனும் இழிந்தேன் ஆயினும் அருளி அருட்பெரும் ஜோதின்னு பாடுவார். உடனே அவர் நாயோட கேவலமானவர்னு எடுத்துக்க முடியும்? இல்லை. பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தன்னை தாழ்த்தி கொள்ளுவார்கள். அதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு, அதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. இப்போ நம்ம சொல்ல தேவையில்லை. அப்படி மலத்திலே புழுத்த புழு என்று இருக்கின்ற என்னை வான நாட்டவர்களும் அந்த குலத்திலே இருக்கின்றவர்களும் துதிப்பும் அளவிற்கு, துதிக்கக்கூடிய அளவிற்கு என்னை உயர்த்தி வைத்தாயே அருட்பெரும் ஜோதி அப்பா என் தயாநிதியே என்று பாடுகின்றார். ஏன் அந்த மாதிரி வள்ளல் பெருமானை அந்த அளவுக்கு இறைவன் உயர்த்தி வைத்திருக்கின்றான்? ஏன்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார் அல்லவா, அதனால். வரும் உயிர் இரக்கம் பற்றியே உலக வழக்கில் என் மனம் சென்றதோறும் வெறுவி நின் அடிக்கே விண்ணப்பித்திருந்தேன், விண்ணப்பம் செய்கின்றேன். இன்றும் உருவ என் உயிர்தான் உயிர் இரக்கம்தான் ஒன்றதே இரண்டலை இரக்கம் ஒருவில் என் உயிரும் ஒருவும் என் உள்ளத்தொருவனே நின்பதத்தானே. வள்ளல் பெருமான் எப்படி சொல்றார் பாருங்க. இரக்கம் எத்தனை மக்களையும் நான் இரக்கம் ஒன்றினால் மட்டுமே பார்க்கின்றேன். என் உயிரும் இரக்கமும் இரண்டு இல்லை, இரண்டும் ஒன்று. இரக்கம் உரில், இரக்கம் போயிடுச்சுன்னா என் உயிரும் போய்விடும் என்று அங்கே இறைவன் மேல் ஆணையிட்டு கூடுகின்றார், நின்பதத்தானை. அப்படிப்பட்ட அந்த பற்று, மக்களின் மேல் அவர் வைத்திருந்த அந்த காருண்யம், அதுதான் அவரை அந்த நிலைக்கு ஏற்றி இருக்கின்றது. நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன். ஆண்டவனை நினைத்த போதெல்லாம் எனக்கு நினைப்பு இருக்குதுன்னா நான் எந்த சிந்தனையில் இருக்க வேண்டும்? நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன். நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியாக்கி நின்கனே நின்றேன். இது எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டுங்க. தவம் பண்ணணும் அப்படின்னு அப்பா சொல்லி கொடுத்தாங்க. தவம் பண்ணணும், எப்படி தவம் பண்ணணும் அப்படின்னா எதையும் நினைக்கக்கூடாது, எதையும் ஒரு உருவத்தை நினைத்து கொண்டு இருந்தால் அதற்கு பெயர் தியானம். எதையும் நினைக்காமல் அருவமாக இருக்கும்போது அதுக்கு பெயர் தவம். தவம் பண்ணணும், அப்பதான் நல்ல நிலை அடைய முடியும். அப்ப நான் சொன்னேன், எப்படி எதையும் நினைக்காம எப்படி இருக்க முடியும்? அப்படிதான் இருக்கணும், எதையும் நினைக்காம அப்படிதான் இருக்கணும். அதற்கு பெயர் தான் தவம். அப்ப எதுனா இந்த வரி தான் ஐயா அப்பா எடுத்து கொடுத்தாங்க. நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன். ஆண்டவனே நினைச்சிட்டு இருக்கு. நினைக்கும் போதெல்லாம் அதே சிந்தனையில் ஐயா எல்லா கடிதத்தையும் பார்க்கலாம். வள்ளல் பெருமானுடைய எல்லா திருமுகங்களையும் ஒரு 2 விஷயம் எழுதியிருப்பார். தேகத்தை பொன் போல பார்த்து கொள்ளுதல் வேண்டும். வள்ளல் பெருமானுடைய கடிதங்களில் தவறாமல் இருக்கும். அந்த மாதிரி நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன், நினைப்பற என்ற போதெல்லாம், அந்த மாதிரி நினைப்பு இல்லாமல் நான் தவம் பண்ண உட்காரன் பாருங்க. அப்போ ரொம்ப அழகாக கொடுப்பாரு, என்னை தனியாக்கி நின்கனே நின்றேன். அப்பெல்லாம் என்ன, உன்னுடைய உன்னுடைய அந்த குடையில் கிளையிலே உன்னோட நிழல்லையே நான் இருந்தேன். அப்போ கூட அந்த வேத விரோத செயல்களுக்கு போவே கூடாது. அதனால்தான் வள்ளல் பெருமானுக்கு என்ன கிடைக்குது? பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி. எப்படி? பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி என்ன கொடுக்குறாங்களாம்? அருட்ஜோதி அழித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடம் செய் பேரின்ப நிதி நான் பெற்ற பெரும்பேற்றை ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. எப்படி முடிக்கிறார் பாருங்க. பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அழித்து. ஆண்டவன் கொடுத்துட்டான், அருட்ஜோதி எனக்கு கொடுத்துட்டான். அதோட விட்டுருக்கலாம்ல, எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு இல்லை.
இதெல்லாம் என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. எப்பா நீ எனக்கு கொடுத்துட்ட, ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் எப்பயா கொடுக்க போற, அவங்கெல்லாம் எப்படி அந்த நிலையை அடைய போகின்றார்கள் அப்படிங்கிற அந்த ஏக்கம். என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. அதனால்தான் வள்ளல் பெருமானுக்கு அந்த நிலை கிடைக்குது. செங்கோல் எடுத்து வள்ளல் பெருமான்கிட்ட கொடுத்தா என்ன அர்த்தம்? நல்லா செயல்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம். மன்னிக்கணும். நின் பேரருள் வாழியவே. எதை வாழ்த்துறாரு? ஆண்டவனுடைய அருளை வாழ்த்துறாரு வள்ளல் பெருமான். ஆண்டவனுடைய நம்ம நன்றி தான் சொல்லணும்னு சொன்னேன், அதையே நம்ம சொல்றதில்லை. இவர் ஆண்டவனுடைய அருளை வாழ்த்துகின்றார். நின் பேரருள் வாழியவே. நிதியே என் உள்ள நிறைவு, பொதுவில் நிறைந்த சிவபதியே. பொது எல்லாருக்கும் பொது அம்பலம், திருச்சிற்றம்பலம். பொதுவில் நிறைந்த சிவபதியே, அருட்பெரும் ஜோதியனே, அம்பலத்தில் விளங்குகின்ற கதியே, என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே, அமுத மழையே, நின் பேரருள் வாழியவே. அருளை வேண்டி நின்றுட்டு இருக்கிறோம் எல்லாரும். ஆனால் அந்த அருள் கிடைக்கும் போது அந்த அருளை வாழ்த்தி இருக்கிறோமா? அந்த அருளை வாழ்த்தி இருக்கின்றோமா? வள்ளல் பெருமான் அகவல்லே சொல்வார், வாழினின் பேரருள் வாழினின் பெரும் சீர் ஆழியொன்றளித்த அருட்பெருஞ்சோதி. வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெரும் சீர் அல்கலின் ரோங்கிய அருட்பெரும் ஜோதி. போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ரோங்கிய அருட்பெரும் ஜோதி. இந்த போற்றினின் பேரருள் 4 இடத்துல சொல்லியிருப்பாங்க வல்லது அகவல்ல. எப்படி இப்படியெல்லாம் வள்ளல் பெருமானுக்கு ஏன் கிடைத்தது? அவர் அடைந்த அந்த நிலை என்ன? இங்க வள்ளல் பெருமானுடைய நிலை நாம புரிஞ்சுக்கணும். தேகம் எப்போதும் சிதையாத வண்ணம் செய்வித்து, தேகம் எப்போதும் சிதையாத வண்ணம் செய்வித்து, எல்லாம் வல்ல சித்தியும் தந்து, யோகம் எல்லாம் ஏற்றி, போதாந்த நாட்டை புறக்க மேல் ஏற்றி, ஏக சிவானந்த வாழ்க்கையில் என்றும் இன்புற்று வாழும் இயல்பளித்து. சிவானந்த வாழ்க்கை, அது என்ன வாழ்க்கை? சிவானந்த வாழ்க்கை. நம்மெல்லாம் வாழறது ஆனந்த வாழ்க்கை, நம்மெல்லாம் வாழறது ஆனந்த வாழ்க்கை. சிவானந்த வாழ்க்கைனா என்ன? என்னால் அந்த நிலையை என்னைக்கே அடைய போறோம் சொல்லி, அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை போகுமா அப்படின்னு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த ஆனந்தம் கிடைச்ச உடனே நமக்கு அதை சொல்ல முடியாதது. அந்த அனுபவத்தை ஐயா சொல்ல, ஒரு பதார்த்தத்தின் ருசி தெரிந்தால் ஒழிய அந்த பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது. சர்க்கரை எப்படி இருக்கும்? சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சர்க்கரை எப்படி இருக்கணும். பூந்தி எப்படி இருக்கும்? சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பாவக்காய் எப்படி இருக்கும்? சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி இந்த நிலையை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த நிலையின் அருமை பெருமை புரியும். அதுதான் அனுபவத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றார். அனுபவத்துக்கு வரணும். ஆதி இல்லதோர், ஆதி அந்தமும் இல்லதோர் அம்பலத்தாடும் ஜோதி. அதுக்கு ஆதி அந்தம் கிடையாது. அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைமின்கள் சுகம் பெற விழைவீர். அதை நினைச்சுக்கிட்டு இருக்கணும். ஐயா எதை பிடிச்சாரு? அதை பிடிச்சிட்டு இருக்காரு. அதுதான் அருட்பெரும் ஜோதி தான் அவருடைய கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் கடவுள் திருவருள் கருத்தின்கண் வெளிப்பட்டு விளங்கும். அதையே கருத்தில் கருதிக்கிட்டே இருக்கணும். அதையே சிந்தனையிலே இருந்துகிட்டு இருக்கும். அதே சிந்தனையிலே இருந்துகிட்டு இருக்கும். ஆதி அந்தமும் இல்லதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைமின்கள் சுகம் பெற விழைவீர். நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவீர் மேலேறும் வீதிகள் கீழ்ச்செல்லும் வீதி. இது மட்டும்தான் நம்ம மேலே ஏறக்கூடிய வீதி. நம்ம மேல்நிலைக்கு வரக்கூடிய ரோடு யார் போட்டு கொடுத்ததுன்னா வள்ளல் பெருமான் போட்டு கொடுத்த ரோடு மட்டும்தான் மேலேறும் வீதி. மற்ற வீதிகள் எல்லாம் கீழ் செல்லும் வீதி. எல்லாம் எங்கேயாவது கொண்டு போய் ஒரு இடத்துல டெட் எண்டில் நிறுத்திடும். அப்புறம் மறுபடியும் திரும்பி தான் வரணும். மறுபடியும் திரும்பி வந்து அப்புறம் ஏறி போகணும். இங்கே வள்ளல் பெருமான் மட்டும்தான். மற்ற மார்க்கங்கள் எல்லாம் எல்லாவற்றிலும் சாதனம் இருக்கின்றது. ஆனால் அங்கே சாத்தியம் கிடையாது. சன்மார்க்கம் மட்டும்தான் சாத்திய மார்க்கம் என்று வள்ளல் பெருமான் எடுத்து சொல்லுகின்றார். பொத்திய மலப்பினி புழு குறைமைதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய திகழும் என்பது சத்தியம் சத்தியம் ஜகத்துளியர்களே. இந்த அழிஞ்சு போகக்கூடிய இந்த தேகம் பொத்திய மலப்பினி புழு குரம்பைதான். இது எத்தனை நாள் மண்ணில் புதைச்சா எத்தனை நாள்? பொத்திய மலப்பினி புழு குரம்பைதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால்.
இந்த தேகத்தில் சன்மார்க்கத்தை, சுத்த சன்மார்க்கத்தில் சேருங்க. சேர்த்தா நித்தியமாகியே திகழும். இது அழியாது. அழியாத தேகம் வேணும்னா சுத்த சன்மார்க்கத்தை சேர்த்தல் வேண்டும். நித்தியமாகிய திகழும் என்பது சத்தியம். சத்தியம் அருட்பெரும் ஜோதி. வள்ளல் பெருமான் எடுத்துக்கொள்றார், சத்தியம் போட்டு சொல்றார். வாழி என்றே என்னை மால் அயன் ஆதியர் வந்து, வாழி என்றே என்னை மால் அயன் ஆதியர் வந்து அருட்பேர் ஆழி என்றே துதித்தேத்த புரிந்தனை. அற்புதம் நீழி அன்றே சாகாவரமும் உவந்தளித்தாய் வாழி மன்றோங்கும் அருட்பெரும் ஜோதி நின் மன்னருளே. வாழி என்றே வள்ளல் பெருமான வாழ்த்துறாங்க. யாரு? மால் அயன். மால் அயன் ஆதியர். அங்கே வான நாட்டவர்கள் அத்தனை பேரும், தேவர்கள் அத்தனை பேரும் ஏன் வாழ்த்துறாங்க? மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் வெற்றிடா இயல் என கழித்தனை. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு நிலை இங்கே வள்ளல் பெருமானுக்கு கிடைத்திருக்கின்றது. எதனால? ஏன்னா அவங்கெல்லாம் இறைவன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அவங்கெல்லாம் இறைவன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க, அதுக்காக பாடுபட்டாங்க, இறைவன் பக்கத்தில் போய் இருந்துட்டாங்க. வள்ளல் பெருமான் என்ன பண்ணாரு? இறைவன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு வள்ளல் பெருமான் ஆசைப்படல, இறைவன் வந்து இவர்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்பட்டார். இறைவனே வந்து தன்னுள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் வள்ளல் பெருமான். அது நடந்தது. என்ன? சன்மார்க்கத்தில் சாத்தியம். உடனே அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, வாழி என்றே என்னை மால் அயன் ஆதியர் வந்து அருட்பேர் ஆழி என்றே துதித்தேத்த புரிந்தனை. அவங்கெல்லாம் துதிக்கிறாங்களாம் வள்ளல் பெருமானை. அந்த நிலைக்கு அங்கே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானை ஏற்றி நிலைநிறுத்துகின்றார், ஏற்றி நிலை நிறுத்துகின்றார். மால் அயன் ஆதியர் வந்து இவரை வாழ்த்துறாங்க. அருட்பேர் ஆழி, நீ பேராழி, அருட்பேர் ஆழி என்றே துதித்தேத்த புரிந்தனை. அற்புதம் அன்றே என்றும் சாகாவரமும் உவந்தளித்தாய். வள்ளல் பெருமானுக்கு சாகாவரத்தை கொடுத்துட்டானா? அன்றே என்றும் சாகாவரமும் உவந்தளித்தாய் வாழி மன்றோங்கும் அருட்பெரும் ஜோதி நின் மண் அருளே. திருமால் பிரம்மன் எல்லாரும் வந்து வாழ்த்தி வாழ்த்தி போறாங்க. ஊழிதோர் ஊழி அகவல்ல சொல்லுவார், ஊழிதோர் ஊழி ஓப்புறாது அங்கே வாழி என்று எனக்கு வாழ்த்திய நிதி. ஊழிதோர் ஊழி. ஊழின்னா என்ன தெரியுங்களா? ஒரு ஊழி காலம்னா இந்த உலகம் பிரளயத்தில் அழியக்கூடிய ஒரு காலம். இந்த உலகம் வந்து பிரளயம் வந்து மொத்த உலகம் அழிஞ்சு போயிடும். அதுதான் ஒரு ஊழிக்காலம். அப்படி ஊழிதோர் ஊழி, எத்தனை ஊழிகள் வந்தாலும் அழியக்கூடாத, அழிய முடியாத ஒரு தேகத்தை பெற்றவர் வள்ளல் பெருமான். அதை தான் இங்கே கொடுக்குறார். எத்தனை ஊழிகள் வந்தாலும் சரி. இன்னொரு வழியில் ரொம்ப அழகாக அது எதனால் கிடைச்சதுன்னு சொல்றார். இதமுறை ஊழிதோர் எடுத்தெடுத்தொழுகோர் உதவினும் உலவாத அருட்பெரும் ஜோதி. எத்தனை ஊழி வந்தாலும் இங்க இருக்கிற மக்களுக்கு வள்ளல் பெருமான் அருளை கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அவருடைய அருள் அங்க குறையவே குறையாது. ஆண்டவன் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்துள்ள வரம் அப்படிப்பட்டது. எத்தனை ஊழிக்காலம் ஆனாலும் அங்கே அழியாத ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது வள்ளல் பெருமான். இப்படி அருட்பெரும் ஜோதியனே நிலை பெற்ற உயர்ந்த திரு அருளாகிய அமுதத்தை வள்ளல் பெருமானுக்கு எடுத்து கொடுத்திருக்கின்றார். இது எல்லாத்துக்கும் வள்ளல் பெருமான் வைத்து கொண்டிருந்த அந்த பற்றுதல். எது மேலே பற்று வைத்தார்? நாமெல்லாம் வச்சிருக்கிற இந்த பற்று இல்லை. அவர் அந்த அம்பலத்தின் மேல் பற்று வைத்திருந்தார். பிறகு நம்மிடத்தே பற்று வைத்திருந்தார். புறப்பற்று அகற்ற தொடங்காத பெண்ணை புலை அகப்பற்றை அறுத்தாய், நினைக்கே இறப்பற்றது. நம்மளுடைய அந்த சுயநலம் என்கின்ற அந்த அகப்பற்றை அறுக்க வேண்டும். வள்ளல் பெருமான் அந்த அகப்பற்றை அறுத்து புறப்பற்றை, மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த புறப்பற்றை வைத்துக் கொண்டிருந்தார். அதுதான் சுத்த சன்மார்க்க நேயம். என்னை ஏறாத நிலைமையில் ஏற்றியது யாதெனில் தயவு. தயவுதான் என்னை இந்த நிலைக்கு ஏற்றிவிட்டது. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால் தான் தயவு வரும். பேருபதேசத்தில் எடுத்து கொடுக்கிறார். வழிமுறைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். தவநேயமும் சுத்த சன்மார்க்க நேயமும் சத்தியமாம் சிவநேயமும் தந்து, இது மூன்றையும் ஆண்டவன் கொடுக்கிறார். எதனால கொடுத்தாரு? வள்ளல் பெருமானுக்கு அந்த தகுதி இருந்ததனால் கொடுத்தார். அந்த தகுதி வள்ளல் பெருமானிடம் ஏன் வந்தது? கருணை ஒன்றினாலே மட்டும்தான் வந்தது. வள்ளல் பெருமானுக்கு கருணை ஒன்றினால் மட்டுமே அந்த தகுதி நமக்கு கிடைக்கணும். நமக்கு எதா இருந்தாலும் அந்த நிதானம், பொறுமை எதுவுமே கிடையாது. உடனே நமக்கு நடக்கணும். ஒரு செக்கு எடுத்துக்கிட்டு போகிறான் ஒருத்தன், பேங்க்கில் கொடுக்குறான்,
கொடுத்துட்டு, அப்பா இது எனக்கு காசு எப்போ கிடைக்கும்? மேனேஜர் சொல்கிறார், ஒரு 2 நாள் ஆகுங்க, செக்கு ரியலைஸ் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகுங்க. இவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. எப்பா நான் கொடுத்துருக்கிற செக்கு அதை இங்கே எதிர்க்க இருக்குது பார், ரோடுக்கு எதிர்க்க இருக்குது அந்த பேங்க்கு, இங்கேருந்து நீ செக்கை அங்கே அனுப்பி எனக்கு காசு வாங்குறதுக்கு ஒரு 2 நாள் ஆகுமா? அவருக்கு ரொம்ப கோபம். உடனே அவருக்கு பணம் வேணும். அவருக்கு என்ன பண கஷ்டமோ, எதிர்க்க இருக்கிற பேங்க்கோட செக்கை தானே நான் கொடுத்துருக்கேன், அதை உடனே எனக்கு காசு ஆக்கி கொடுக்க முடியாது, 2 நாள் கழிச்சு வாங்குறியே. அவர் மேனேஜர் வந்து ரொம்ப ஆன்மீகவாதி, ரொம்ப பொறுமையானவர், நிதானம். அவர் நானாக இருந்தால் உடனே செக்கை தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். அவர் அப்படி இல்லை. அவர் வந்து, ஐயா ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுங்க, நான் உடனே உங்களுக்கு நான் காசு ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க, ஒரு சுடுகாட்டு பக்கம் வருது, நீங்கள் போகும்போது ஒரு சுடுகாடு வழியில் வருது, அப்போ உங்களுக்கு ஏதோ ஆகி நீங்கள் இறந்து போயிட்டீங்க ஐயா. அந்த பக்கம் சுடுகாடு இருக்குது, இந்த பக்கம் நீங்கள் இறந்து போயிட்டீங்க. நீங்கள் இறந்துட்டீங்களே, பக்கத்தில் தானே சுடுகாடு இருக்குதுன்னு அப்படியே தூக்கின்னு போய் அவங்கள உள்ளே போட்டுட்டு போயிடலாமா, இல்லாட்டி உங்களை வீட்டுக்கு எடுத்துன்னு போய் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அப்புறமா சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டார். அவன், சரி சார், செக்கு 3 நாள் ஆனும் பரவாயில்ல, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு போயிட்டான். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்கின்றது. நான் வந்து காலையில் உட்காந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எங்க ஆண்ட அருள் எங்க அப்படின்னு கேட்டா அதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கின்றதா? நான் டெய்லி காலையில் அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை சொல்லுவேங்க, எனக்கு அருள் கிடைக்கணுங்க அப்படின்னா நியாயம் இருக்கின்றதா? கிடைக்குமா? அதுக்குன்னு உண்டானது என்ன இருக்குதோ அதெல்லாம் நம்ம செய்யணும், அதெல்லாம் செய்யணும். தவநேயமும் சுத்த சன்மார்க்க நேயமும் சத்தியமாம் சிவநேயமும் தந்து என் உள்ளம் தெளிய தெளித்தனையே. மற்ற மார்க்கத்திலெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுங்க ஐயா, கரெக்டுங்களா? இங்கே தான் நீங்கள் கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு கேள்வியை கேட்க சொல்கிற மார்க்கம் இந்த சன்மார்க்கம் தான். நீங்கள் கேளுங்கய்யா, கேள்வி கேளுங்கய்யா தயவு செஞ்சு அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். எல்லாரும் கேள்வி கேளுங்கய்யா தயவு செஞ்சு. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு மெய்ஞானம் கிடைக்கணும்னு நினைக்க, மெய் உண்மை, அந்த உண்மையான ஞானம், வெறும் ஞானம்னா வேறங்க, உண்மையான ஞானம் மெய்ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம என்ன செய்யணும்? கேள்வி மீது ஏறி, வள்ளல் பெருமான் சொல்கிறார், கேள்வி மீது ஏறி. கேள்வி கேட்டால் என்ன வரும்? பதில் கொடுப்பாங்க. பதில் கொடுத்தா என்ன வரும்? தெளிவு வரும். கேள்வி மீது ஏறி தெளிந்து, தெளிவு வந்ததுக்கப்புறம் என்ன வரும்? இச்சை விடுதல் ஏறி, இச்சை விடுதல் ஏறி. அப்போ தான் அந்த இச்சை, அந்த மாயை அப்படிங்கிறதுலேருந்து வெளியே வருவோம். கேள்வியே கேட்காம உட்காந்துட்டு இருந்தா பதில் தெரியாது, பதில் தெரியாது. எனக்கு சின்ன வயசில் வந்து அப்பா வந்து கேள்வி கேளுன்னார். அப்புறம் ஏண்டாத உன்னை நான் கேள்வி கேட்க சொன்னேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன், எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பேன். எப்போ பாரு எங்கள் வீட்டில் வந்து அந்த சத்விச்சார கூட்டம் நடக்குது அப்படின்னா நான் இருந்தேன் அப்படின்னா அது ஒன்று கலகலன்னு இருக்கும், அது வேறு விஷயம். அவ்வளவு கேள்வி நான் கேட்பேன். சிலது வந்து அறிவுபூர்வமாக இருக்கும், சிலது முட்டாள்தனமாக இருக்கும். முட்டாள்தனமாக இருக்கும், கண்டிப்பாக முட்டாள்தனமாக இருக்கும். நான் தான் சொல்லுவேன், அப்பா நான் காலையில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நான் அகவல் டெய்லி படிக்கணும்னு சொல்கிறியே, நான் டெய்லி அகவல் படிச்சிட்டேன்னா போதுமா, எனக்கு அருள் கிடச்சிருமா? டெய்லி நான் காலையில் 1 மணி நேரம் அகவல் படிச்சிட்டேன்னா போதுமா, எனக்கு அருள் கிடச்சிருமா? அது எப்படிடா கிடைக்கிறோம்? அப்புறம் ஏன் நீ டெய்லி அகவல் படிக்க சொல்கிற? அந்த கேள்வி நான் கேட்பேன். அப்புறம் ஏன் நீ டெய்லி அகவல் படிக்க சொல்கிற? மனசு கொஞ்சமாவது திருந்துண்டா? மனசு கொஞ்சமாவது திருந்தும். ஏன்னா மனசு தான் நம்மளை அழகழிச்சு எடுத்துன்னு போகிறது. அந்த மனசை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி வைக்கணும் அப்படின்னா எது மேலேயாவது நீ அந்த பற்றுதல் வச்சு வைக்கணும். அதனால் நீ ஒழுங்காக உட்காந்து அகவல் படி, அருட்பாவை படி. நீ கேள்வி என்ன கேட்கறத விட அருட்பாவையே கேள்வி கேளு அப்படின்னுவார். ஒரு கேள்வி நீ கேட்டினா அதுக்கு பதில் அருட்பாவில் இருக்கு. நீ கேள்வி என்ன வந்து கேட்குறேன்னா நீ அருட்பா படிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு என்னை திருப்பி அனுப்புவார். மறுபடியும் போய் படி, மறுபடியும் போய் படி. ஒன்றும் இல்லை, சின்ன வயசில் பாடம் சொல்லி கொடுப்பார். எங்கள் அப்பா வந்து கணக்கு மட்டும் சொல்லி கொடுப்பார். அவர்கிட்ட ஏண்டா மாற்றம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் என்னைக்காவது தான் வருவார். என்ன சங்கம்னு சுற்றிட்டு இருப்பார். என்னைக்காவது திடீர்னு எங்கள் மேலே பயங்கரமாக பாசம் பொத்துக்கிட்டு வந்துட்டு, வா இங்கே வா, நான் உனக்கு கணக்கு பரிட்சை எடுக்கிறேன், நீ இன்னும் கணக்கில் இவ்வளோ மார்க் கம்மியாக வாங்கியிருக்க அப்படின்னு வருவார். சரின்னு புக்கை எடுத்துகிட்டு போய் உதறிக்கிட்டே போய் உட்காருவேன். உட்காந்தோடனே எங்கே அந்த கொஸ்டினை படி அப்படின்பார். அந்த கணக்கை படிப்பேன். அந்த கணக்கு ஒரு 3 வரிக்கு ஏதாவது எழுதியிருப்பாங்க, அதை படித்தேன்னு மறுபடியும் படி. அவர் கண்ணை முடின்னு உட்காந்துருப்பார். தூங்குறாருன்னு நான் நினச்சிக்கிட்டேன். இவர் நான் நம்மளை கூப்பிட்டுட்டு இவர் தூங்கின்னு இருக்கிறாரு அப்படி. மறுபடியும் படி அப்படின்வார். மறுபடியும் படிப்பேன். இன்னொரு தடவை படி அப்படின்வார். ஏப்பா என்னப்பா உனக்கு கேள்வியே புரியலையான்னு. எனக்காவது பதில் தான் தெரியல, உனக்கு கேள்வியே புரியலையா, இத்தனை தடவை படிக்க சொல்கிறியான்னு. அறிவு கேட்டவனே மறுபடியும் படிடா அப்படின்பார். மறுபடியும் படிப்பேன்.
ஒரு 5 தடவை படிக்கும்போது எனக்கே அதுக்கு விடை வந்துடும். ஒரு 5 தடவை அந்த கேள்வியை திருப்பி திருப்பி படித்த உடனே ஓஹோ இதுதான் இந்த கேள்வியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இதில் இதுதானே கேட்குறாங்க அப்படின்னு. அறிவு கட்டணை அதுதானே கேட்குறாங்க போடா அப்படின்வார். அவர் சொல்லி கொடுத்தது இவ்வளோதான். அந்த கணக்கு எனக்கு அவர் சொல்லி கொடுத்துட்டேன், நான் தானே உனக்கு அந்த கணக்கை சொல்லி கொடுத்தேன்னு அவர் சொல்லுவார். அடுத்த நாள் அந்த கணக்கு உனக்கு நான் தானே சொல்லி கொடுத்தேன் அப்படின்வார். நீ எங்கப்பா சொல்லி கொடுத்த? நான் தானேப்பா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. உன்னை அத்தனை தடவை படிக்க வச்சல்ல, அவ்வளோதான். நீ இத்தனை தடவை மறுபடியும் டெய்லி அகவலை படிச்சுக்கிட்டே இரு, புரியும். அது புரிய புரிய உன்னுடைய வாழ்க்கை தரம் மாறும் அப்படின்னு எடுத்து சொல்லி அகவலை படிக்க வச்சாங்க. அருட்பாவை படிக்க வைத்தார்கள். நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது மேடை ஏறினவன். நான் 3வது படிக்கும்போது என்னுடைய வாத்தியார் இல்லை இவன் ரொம்ப கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான், இவனை மேடையில் ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மேடையில் ஏற்றி விட்டார். முதல் தடவை நான் மேடை ஏறின போது ட்ரௌசர் போட்டிருப்பேன் இல்லையா, அந்த ட்ரௌசர் எப்படி கையில் சுற்றிக்கிட்டே ஒரு வார்த்தை கூட நான் பேசாமல் 5 நிமிஷம் நின்றுக்கிட்டு இருந்து எல்லாரும் கைத்தட்டி என்னை இறக்கி விட்டுட்டாங்களாம். எல்லாரும் கைத்தட்டி என்னை இறக்கி விட்டுட்டாங்க. ரொம்ப அசிங்கமாகி ரொம்ப சேம்ஷேமாகி அடுத்த வாரம் நானே பேர் கொடுத்து அப்பா கிட்ட எழுதி கொடுக்க சொல்லி ஒரு 3 பக்கம் எழுதி மனப்பாடம் பண்ணி அடுத்த வாரம் போய் கம்பீரமாக பேசிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து அப்புறம் எங்கள் அப்பா என்னோடய பள்ளி படிப்பு வரைக்கும் அப்பா எழுதி கொடுத்ததை பேசிகிட்டு இருந்தேன். பள்ளி படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளே ஏன் சுயமாக எதுவும் பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு ஒரு ஆணவம் எல்லாம் இயற்கை தானே, இன்னும் அப்பா இன்னும் கூட எதிர்பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு திமிர அவர்கிட்ட சொல்லிவிட்டு போய் ஒரு நல்லா ஒரு வழிஞ்சி கொட்டிட்டு அந்த சொற்பொழிவில் பேச தெரியாமல் எதை பேசுறது, முதல்ல எதை பேசுறது, அப்புறம் எதை பேசுறது, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டு முடிச்சுட்டு அப்பா எனக்கு சரியாக வரல, நீ எப்படிப்பா எழுதி கொடுத்த, அந்த டெக்னிக் கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், நீ எப்படி கணக்கை நிறைய தடவை படிச்சு அந்த மாதிரி தலைப்பை நிறைய தடவை முதல்ல படி, தலைப்பை படிக்க உனக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்றத முதல்ல புரியணும், தலைப்பு என்னன்னு உனக்கு புரியணும். ஒன்றும் இல்லை, சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு. சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னா எதை பற்றி பேசணும் அப்படின்னா, ஒரு 2 நிமிஷம் நான் சொந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன், மன்னிக்கணும். சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னா எதை பற்றி பேசணும்? நான் உடனே சொன்னேன், பாரதியார் நம்ம நாட்டுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரு அதை பற்றி. ஏன் அதை பற்றி தான் பேசணுமா? அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி கூட பேசலாமே, தப்பு இல்லையே. அவர் நாட்டுக்கு உழைச்சதை பற்றி மட்டும்தான் பேசணுமா? இல்லை, சொந்த வாழ்க்கையை பற்றி பேசலாம். சரி, இல்லை அவர் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டார், அந்த பிரிவை எடுத்து பேசலாம். இல்லை அவருடைய தமிழ் நயத்தை எடுத்து பேசலாம், அவர் தமிழுக்கு பாடுபட்டதை எடுத்து பேசலாம். அந்த மாதிரி இது மாதிரி நீ இது மாதிரி பிரித்து எதை நீ பற்றி பேசுறியோ அதுக்கு உள்ளார போ அப்படி. அப்போ இங்கே வள்ளல் பெருமான் வைத்த பற்று, எதன் மேல் வள்ளல் பெருமான் பற்று வைத்தார் அப்படின்னா, நாம் எது மேலெல்லாம் பற்று வச்சிருக்கிறோம் அதை தான் எடுத்து. அப்போ வள்ளல் பெருமான் எது மேலெல்லாம் பற்று வச்சிருக்காரு? நம்ம மேலெல்லாம் பற்று வச்சிருந்தார். புலை அகப்பற்றை அடக்க தொடங்கும், புலை புறப்பற்றை அடக்க தொடங்காதே பெண்ணே, புலை அகப்பற்றை அறுத்தாய். மரணத்தை வள்ளல் பெருமான் ஏன் ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னால், அவருடைய அகப்பற்று. அவர் போய் காட்டில் உட்காந்து தவம் பண்ணாரா? இல்லை. என்னை சுற்றி யாரும் இருக்காதீங்க, நான் தனிமையில் இருக்கணும்னு இருந்தாரா? இல்லை. அவர் சென்னையில் இருக்கும் போதும் சரி, வடலூரில் இருக்கும் போதும் சரி, கருங்கோயிலில் இருக்கும் போதும் சரி, மேட்டுக்குப்பத்தில் இருக்கும் போதும் சரி, ஒரு ஜனத்திரள் அவரை சுற்றி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. காவி கட்டினாரா? இல்லை. எல்லாவற்றிலும் ஒரு புரட்சி. ஏன் அப்படின்னா அவருடைய சிந்தனை. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீ அடுத்த உயிரை காப்பாற்றணும், அடுத்த உயிரை காப்பாற்றணும். நீ அடுத்த உயிரை காப்பாத்தினா உன் உயிரை இறைவன் காப்பாற்றுவான். இவ்வளவுதான். ஸோ நீ பற்று யார் மேலே வைக்கணும் அப்படின்னா, ஓரறிவு முதல் 6 அறிவு, எறும்பு முதல் யானை வரை. இந்த மொழி பேசுகிறானா, இந்த வீட்டுக்கு உன் வீட்டுக்கு சொந்தக்காரனா, பக்கத்து வீட்டுக்காரனா, அந்த தெருக்காரனா, பக்கத்து தெருக்காரனா, உன் ஊருக்காரனா, அடுத்த ஊருக்காரனா, உன் நாட்டுக்காரனா, அடுத்த நாட்டுக்காரனா, யாராக இருந்தாலும் சரி, புழுவா பூச்சியா மரமா செடியா கொடியா பறவையா எதாக இருந்தாலும் சரி, எல்லாத்து மேலேயும் அன்பு செலுத்து. ஒரே விஷயந்தான் வள்ளல் பெருமான் சொல்லி கொடுத்தது. அனைத்து உயிர்களின் மேல் நீ அன்பு செலுத்து. ஆண்டவனை தேடி நீ போக வேணாம், ஆண்டவன் உன்னை தேடி வருவான். இவ்வளவுதான் சன்மார்க்க நேயம். சுத்த சன்மார்க்க நேயம் என்பது என்ன என்றால், அனைத்து உயிர்களிடம் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவர் யாவர், அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடமுறியும் இடமென நான் தெரிந்தேன், அதை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் அப்படின்னு தெரிவித்தார். எந்த உயிரும் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறானோ அவங்கிட்ட ஆண்டவன் நிறைப்பான்.
தவநேயமும் சுத்த சன்மார்க்க நேயமும் சத்தியமாம் சிவநேயமும் தந்து என் உள்ளம் தெளித்தனையே நவநேய மந்தில் அருட்பெரும் ஜோதியை நாடி நின்ற இவனே அவன் என கொள்வார் உன் அன்பர் இரு நிலத்தே. நாங்கள் எல்லாரும் வள்ளல் பெருமான தெய்வமாக வச்சு வணங்குறோம். சில சன்மார்க்கத்திலே அதற்கு ஒரு எதிர்ப்பு அலை இருந்து கொண்டே இருக்கின்றது. வள்ளல் பெருமானை தெய்வமாக வணங்கக்கூடாது என்று ஒரு எதிர்ப்பு அலை இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏன்னா எங்களுக்கு வள்ளல் பெருமான் இப்போ தெய்வம் என்றே வளர்க்கின்றாய் அப்படின்னு படித்தோம். தங்கோல் அளவது அப்படின்னு ஆண்டவன் எல்லாவற்றையும் வள்ளல் பெருமானுக்கு தந்து விட்ட பிறகு அவன் என்னுள் கலந்தான், நான் வேறு அவன் வேறு இல்லை என்று வள்ளல் பெருமான் திருவாக்கினாலே வந்த பிறகு வள்ளல் பெருமான் வேறு இறைவன் வேறு அல்ல, வள்ளல் பெருமான் தான் இறைவன், இறைவன் தான் வள்ளல் பெருமான். அதனால் கண்கண்ட என்னுடைய வள்ளல் பெருமானை வணங்குவதில் என்ன தவறு என்று நாங்கள் வள்ளல் பெருமானையே தெய்வமாக இறைவனாக வணங்கி கொண்டு வணங்கக்கூடிய அந்த ஒரு சிறு 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 பாட்கள், சிறு சிறு வரிகள். வாழிவடர் சிற்றபையில் வாய்ந்த நடராஜர் அருள் வாழியவன் பூஜிக்கும் மாதவர்கள் வாழி என்றும் வள்ளல் ராமலிங்க மண் அடியார்கள் எல்லாம் பிள்ளலில்லா இன்பம் இயைந்தே. அப்படி வள்ளல் பெருமானை வணங்கக்கூடிய, ஏன்னா வள்ளல் பெருமானை வணங்கினாலும் இறைவனை வணங்கினாலும் ஒன்றுதான். அப்படி அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியம் இது. எனக்கு ஏதாவது ஒரு ரூட் இந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்லுவாங்க, புது ரூட்டில். நான் அப்போ சொல்கிறது வழக்கம், தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசு மேல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ரூட்லேயே போவேன். இது நான் வழக்கத்தில் வைத்து கொண்டிருக்கின்ற ஒன்று. தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசு எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். அது மாதிரி இறைவன் அப்படின்றவன் எப்படிப்பட்டவன், எப்படி இருப்பான், ஏதாவது தெரியுமா நமக்கு அப்படின்றால் தெரியாது. ஏன்னா இறைவன் அப்படின்றவன் அது ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இறை நிலை, இறைவன் என்று சொல்வதை விட இறை நிலை. ஏன்னா சன்மார்க்கத்தால் தான் சொல்லுவாங்க, கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் என்பதுதான் சன்மார்க்கத்தின் கொள்கை. அந்த இறை நிலையை அடைந்தது வள்ளல் பெருமான், இறை நிலையை அடைந்தது வள்ளல் பெருமான். அப்போ அந்த வள்ளல் பெருமான் இறை நிலையை அடைந்து விட்டார், அதனால் அவரை இறைவன். அப்போ ராமலிங்க மண் அடியார்கள் எல்லாம், யாரெல்லாம் அந்த ராமலிங்கருடைய அந்த திருவருட்பாவை நாம் அதை எப்படி படித்து அதை உணர்ந்து அதன்படி நடக்கின்றோமோ அவர்களுக்கெல்லாம் பிள்ளைகளெல்லாம் இன்பம் இயைந்தே. அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு கஷ்டமும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இது சத்தியம். வாழியனை தூக்கி வைத்த கரதலங்கள் வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம் வாழி நடம் வாழி அருட்ஜோதி வாழி நடராஜன் வாழி சிவஞான வழி வாழி என் ஆண்டவன் வாழி எங்கோன் அருள் வாழி என் வாய்மை வாய்மை என்றும் வாழி எம் மாண்புகள் வாழி என் நாதன் மலர் பதங்கள் வாழி மெய் சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி வையமும் மானமும் மற்றும் வாழி. அத்தனை எப்படி வாழணும்? சுத்த சன்மார்க்க அந்த பெருநெறியை நாம் அனைவரும் லட்சியமாக கொண்டு, சுத்த சன்மார்க்க பெருநெறி என்றால் என்ன? ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யத்தை லட்சியமாக கொண்டு இந்த வையமும் வானமும் வாழணும். அந்த அருட்பாவை நாம் படிக்க வேண்டும். எல்லாரும் அருட்பாவை எடுத்து வச்சுட்டு இருக்கு. ஒரு 300 ரூபாய் நம்மளால செலவு பண்ண முடியுமா முடியாதா சொல்லுங்க பார்க்கலாம். மேக்சிமம் இப்போ நல்ல பதிப்பு வந்துச்சுன்னா கூட ஒரு 500 ரூபாய்க்கு போயிட்டீங்க அப்படின்னா, சாதாரணமாக நீங்கள் வடலூரில் போய் வாங்கினீங்கன்னா 60, 50, ஒரு 250 ரூபாயில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த அருட்பா 5 திருமுறைகள் அடங்கிய ஒரு புத்தகம், 6ஆம் திருமுறை ஒரு புத்தகம், உரைநடை ஒரு புத்தகம். அது மொத்தத்தையும் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் இல்லை அதாவது நாங்கள் முற்றோதல் பண்ணுவது வழக்கம் தேனாம்பட்டை சங்கத்தில். இன்றைக்கி தேனாம்பட்டை சங்கத்தில் வருவிக்க உற்ற நாள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். இதுவரைக்கும் நான் அந்த நாளை அந்த நாள் போகாமல் இருந்ததில்லை, மிஸ் பண்ணது கிடையாது. இன்று நான் அந்த தேனாம்பட்டை சங்கத்தில் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா இந்த மாதிரி கோயம்புத்தூரில் திருவண்ணாமலை சங்கத்தில் நிகழ்ச்சி வச்சுருக்காங்க, கூப்பிட்றாங்கப்பா, எப்படிப்பா அப்படின்னு. நீ போயிட்டு வாடா, இங்கே இருக்கிறவங்க எப்பயுமே உன் சொற்பொழிவை கேட்டிருப்பாங்க, நீ அங்கே போய் ஐயாவை பற்றி பேசிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை விட்டு இங்கே வந்திருக்கின்றேன். நாங்கள் நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. ஏன்னா பிறந்ததிலிருந்து இத்தனை வருடங்கள் நினைவு தெரிந்த நாள் முதல் அந்த நிகழ்ச்சியை நான் விட்டதே கிடையாது. ஸோ அது கொஞ்சம் எனக்கு இருந்தது, டைலமா இருந்தது. அப்போது அப்பா இல்லை ஐயாவை பற்றி நீ பேசுகிற, அதனால் தைரியமாக போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னான். அந்த அருட்பாவை பற்றி அன்பர்கள், பக்தி கடலே சிவஞான பதியே என் நற்பாக்கியமே முக்தி கரசே ராமலிங்க முனிவே மோன முத்தருளே மோன முழு பொருளே பித்திற்கிடந்தே அறிவிழந்த பேயேன்
உன் தாழ்பெறல் என்றோ சித்திவளாக திருமடத்தில் திகழும் தெய்வ திருவிளக்கே. வள்ளலாரை பத்தி ஊர்பாடுவார் சிலர், ஓயாமல் செல்வம் உதவி செய்வோர் பெயர் பாடுவார் சிலர், பிரியாவிடை என்னும் பெண்கள் குண சீர்பாடுவார் சிலர், ஸ்ரீ ராமலிங்க தேசிகர் போல் ஆர் பாடுவார், கேட்டபோதே புலன்கள் அடங்கிடவே. அந்த அருட்பாவை நீங்க கேட்கும் போதே நம்முடைய புலன்கள் எல்லாம் அடங்கிடும். அருட்பா ஒரு பாட்டு எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா போதும், அப்படியே அடங்கி போயிடும். வாராத வல்வினை நோய் வந்தாலும் வன்மையோடு சேர்ந்தாலும் தீராதென்று யார் சொன்னார்? எங்கள் அருட்பிரகாச பெருமான் பெயர் சொன்னால் போமே பிணி. நான் ராமலிங்கா நம்ம சொல்றதுக்கு அதுதான் காரணம். எவ்வளோ வினைகள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சா இருக்குது, எதுவுமே தெரியாது. எவ்வளோ மூட்டையை சுமந்துட்டு இருக்கோமோ தெரியாது. வாராத வல்வினை நோய் வந்தாலும் வன்மையோடு சேராத பாவம் எல்லாம் சேர்ந்தாலும் தீராதென்று யார் சொன்னார்? எங்கள் அருட்பிரகாச பெருமான் பெயர் சொன்னால் போமே பிணி. அருள் பழுத்த செழுங்கனியே, அகம்பழுத்த சிவஞான அமுதே, முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மன பூவே. அந்த அருட்பா இல்லைன்னா ஒழுக்கமே கிடையாதுங்க நாட்டில். திருக்குறள் இருந்துச்சுங்க, மக்களை ஒழுங்குபடுத்துவதற்காக வந்தது தான் திருக்குறள், மக்களை செம்மைப்படுத்துவதற்காக வந்தது திருக்குறள். ஐயா அந்த திருக்குறள் வகுப்பு எடுக்கிறாங்க. திருக்குறளை படித்தா மனுஷன் மனிதனாக இருக்கலாம். சத்தியமா திருக்குறளை படித்து அதை கடைபிடித்தோமேயானால் மனிதன் மனிதனாக இருக்கலாம், எந்த மாற்று கருத்தும் அல்ல. திருவருட்பாவை படித்தால் மனிதன் மனிதனாக மட்டுமல்ல தெய்வமாக மாறலாம் என்பதுதான் புதிய கருத்து. அப்படிப்பட்ட திருவருட்பாவை எமக்களித்த தெய்வ மன பூவே என்றும் மருள் பழுத்த அடியேன்கள் மன இருளை அகற்ற வரும் மணியே, வடலூர் வாழ் ராமலிங்க நின் அருளை சிந்திப்பேனே. பக்தி வரும் பழவினைகள் பறந்தோடும், மூலமல பகுதி மாயும் புத்தி வரும் புலைகொலிகள் புறந்தோடும், ஆனந்தம் பொங்கும் சாந்த முக்தி வரும் அழியா நன் மோகமுறும் முது கடல் சூழ் உலகில் எல்லா சித்தி வரும் ராமலிங்க தேசிகன் தன் அருட்பாவை சிந்திப்போர்க்கே. இந்த அருட்பாவை சிந்தனையில வைங்க, எல்லா முத்தியும் எல்லா சித்தியும் நமக்கு கிடைப்பது சத்தியம். அருட்பாவை ஒரு தரம் படிக்கில் உடல் பொறி கரணம் ஓய்ந்து உயிர் அனுபவம் கூடும். அருட்பாவை ஒரு தரம் படிக்கில் உடல் பொறி கரணம் ஓய்ந்து உயிர் அனுபவம் கூடும். இருதரம் படிக்கில் எண்ணிலா சித்தி ஏய்ந்து அருள் அனுபவம் கூடும். இருதரம் படிக்கில் எண்ணிலா சித்தி ஏய்ந்து அருள் அனுபவம் கூடும். மறுதரம் அதையே முத்தரம் படிக்கில் மண்ணில் இறை அனுபவம் கூடும். மண்ணில் இறை அனுபவம் கூடும். கருதரும் வள்ளல் கனிவுடன் உரைத்த கவின் அருட்பாவின் ஓர் கவியே. ஒரே ஒரு அருட்பாவை ஒரு நாள் எடுத்துக்கங்க, காலையில் எழுந்துக்கங்க, ஒரு அருட்பாவை எடுத்துக்கங்க. மேக்சிமம் 8 வரி, அது கூட சின்ன சின்ன வரி தான். 8 வரி, பெரிய வரியா இருந்தா 4 வரி, இவ்வளவுதான் அருட்பா. ஒரு பாட்டு எடுத்துங்க, அந்த பாட்டை பாடுங்கள், அந்த பாட்டை படியுங்கள், அதன் பொருளை ஆராய்ச்சி செய்யுங்கள், அதன் பொருளை உணருங்கள், அதன்படி வாழுங்கள். அருள் நமக்கு கிடைப்பது சத்தியம் சத்தியம் என்று கூறி அருமையான ஒரு வாய்ப்பை நல்கி கொண்டிருந்த அந்த மன்றத்தோருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம்